Hello everyone. Hello everyone. Very good evening all of you. So இன்றைய இலவச எலக்ட்ரோ ஹோமியோபதி அடிப்படை அறிமுக வகுப்பிற்கு இணைந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் இந்த பார்க்க இருக்கக்கூடிய மிக அடிப்படையான அறிமுக வகுப்புகளில் மற்ற ஒரு சில மருத்துவ முறையில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது போல இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடியில இருந்து எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற விஷயம் நமக்கு இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்றக்கூடிய அளவுல வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமையாக இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்ல வரோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ ஹோமியோபதி அல்லது எலக்ட்ரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படின்னு சொல்லும்போது நீங்க பொதுவாக என்ன நமக்கு வந்து மைண்ட்ல தோணுது அல்லது வந்து நம்ம அந்த லெட்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத ஒரு சிலர் தெரிவிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா எலாபரேட்டா டீட்டெயிலா வந்து கொண்டு போக முடியும். எஸ் ப்ளீஸ். எஸ் எனிவன்? ஸோ பேசணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நபர்கள் கைண்ட்லி வந்து நீங்க வந்து மியூட் போட்டிருப்பேன், மியூட்டை எடுத்துட்டு நீங்க தாராளமாக பேசலாம். எஸ் எனிவன்? இங்க வந்து நம்ம எஸ் மேம், வெரி குட் ஈவினிங், சொல்லுங்க மேம். ரஹிமா பானு, சென்னை. எஸ் மேம். ஆக்சுவலா சார், எலக்ட்ரோ ஹோமியோபதி பத்தி எனக்கு ஒரு 1 years பிஃபோர் நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா எனக்கு இந்த ஹோமியோ மெடிசன்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் எனக்கு. அப்போ நான் இதை வந்து வேற ஒரு யூடியூப் சேனல்ஸ்ல வந்து அது வந்து லாங்குவேஜ் ஹிந்தி ஆக்சுவலா. அதுல வந்து இந்த மெடிசன்ஸ்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு புரியல. ஆனா நான் இதை வந்து தெளிவா இதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், எலக்ட்ரோ ஹோமியோபதியில வந்து கேன்சருக்கு கூட மெடிசன் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்னும் நிறைய டிசீஸ்க்கு வந்து ரொம்ப இலகுவான முறையில இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி மூலமா நமக்கு வந்து இது இருக்கு, மெடிசன் இருக்குன்றதையும் அது நான் வந்து இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுனால ரொம்ப நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, நம்ம எதை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களோட கிளாஸ்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை எலக்ட்ரோ ஹோமியோபதி நீங்க எடுப்பீங்கன்ட்டு. நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ எலக்ட்ரோ ஹோமியோபதிக்கும் ஒரு வித்தியாசம்னா அது வந்து ஆல்கஹால் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய இது ஹோமியோபதியில கலந்து மெடிசன் கொடுக்கறதாகவும், எலக்ட்ரோ ஹோமியோபதியில ஸ்பிரிட் இல்லாம வித்தவுட் ஸ்பிரிட்ல பண்றதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சரியா தெரியல எந்த அளவுக்கு இதுன்ட்டு. இது நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படின்னு கேள்விப்படும் போது நான் என்ன என் காதுல கேட்டு என்ன நான் யோசிச்சேன்னா, எலக்ட்ரோ ஹோமியோபதினா ஒருவேளை இந்த கரண்ட்ல மெடிசன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி நான் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க இல்ல ஆக்சுவலா நீங்க இமேஜின் பண்ணதுதான் கரெக்ட். அது எப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல சொல்றோம், சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். அதான் அந்த நம்ம லேமேன் லெவல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் வந்து ரொம்ப எளிமையான மருத்துவ முறை நம்ம சொல்றதுக்கு வந்து அடையணும். ரொம்ப நம்ம டெக்னிக்கலா போட்டு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அது ரொம்ப வந்து எலாபரேட்டா ஒரு மாதிரி வந்து ரொம்ப எதுவும் இல்லாம ரொம்ப எளிமையாக நமக்கு தெரிஞ்ச இப்போ எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து 100% வந்து இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 100% உண்மைதான். ஆனா அது நம்ம ஒரு மருத்துவ முறையா பார்க்கும்போது அதை நம்ம எந்த கோணத்துல பார்க்கணும், எந்த லெவல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படிங்கிறது ஒரு மருத்துவ முறையா நம்ம வந்து செய்ய முடியும், அதை வந்து பார்க்க முடியும், சரிங்களா? எஸ், தேங்க்யூ மேம். எஸ், வேற யாராச்சும்? இங்க வந்து நம்ம வந்து மெடிக்கல் டெர்மினாலஜிலயோ அல்லது வந்து நிறைய வந்து நமக்கு தெரிஞ்சுட்டு சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போது பேசிக்கா நமக்கு என்ன தோணுது அப்படிங்கறது மட்டும் சொன்னீங்கன்னா அதுதான் வந்து ஒட்டுமொத்த அந்த எலக்ட்ரோ ஹோமியோபதியோட சாராம்சமே வந்து அது ஒன்றா இருக்கும். சார் வணக்கம் சார். எஸ் வணக்கம் மேம். நம்ம வந்து ஹோமியோபதின்னு தான் சார் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா எலக்ட்ரோ ஹோமியோபதிங்கும் போது நான் அந்த மலர் மருந்துக்கு இதுல டெலகிராம் குரூப்ல பார்க்கும்போது அதுல எலக்ட்ரோ ஹோமியோபதி ஏதோ C1 அந்த மாதிரி எல்லாம் மருந்து ஒரு சார் சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சார் ஒரு தடவை உங்கள்கிட்ட கூட டவுட் கேட்டேன் சார். சரி.
அது என்ன எலக்ட்ரோ ஹோமியோபதின்னு சொல்லிட்டு உங்களை அப்பதான் சார் அது புதுசாவே நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, எலக்ட்ரோ ஹோமியோபதினு அது கேள்விப்படும் போது அது அந்த ஒரு வார்த்தையில இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதான்னு கேக்குறேன். அதான் எங்களுக்கு புதுசா இருந்தது சார். என்னன்னே தெரியலையே. அது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நீங்க அது ஒரு கிளாஸே இப்போ போட்டீங்க சரி, சார். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எஸ், கேலக்ஸி A13 ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. கையில் உங்களுடைய பெயர்கள் மட்டும் என்னன்னு சொல்ல முடியுங்களா? இது மேம் ஆர் சார். ஏன்னா எல்லோருக்கும் வந்து நம்ம இங்க நேம்ஸ் ஏன் வந்து பெரும்பாலும் பாக்குறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நமக்கு அன்வான்டா வந்து குரூப்ஸ்ல ஜாயின் பண்றாங்க, இல்லை கிளாஸஸ்ல ஆக்சஸ் பண்ணும்போது வந்து ஒரு சில டேட்டாஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கப்படுது. அதனால கைண்ட்லி வந்து இந்த ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து உங்களோட பெயரை வந்து நீங்க தெரிவிக்கலாம், அல்லது பெயர் தெரிவிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக உங்களுடைய அந்த ஜூம் ஆப்ல வந்து உங்களுடைய பெயர்கள் காட்டுவோம் இல்லையா, அங்க வந்து நீங்க உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு பண்ணி நீங்க ஷோ பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எஸ், கேலக்ஸி A30 அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பெயர்களை வந்து தயவு கொண்டு தெரிவிக்கும். எஸ், யாஸ்மின். யாசினி. யாசினியா மேம்? யாஸ்மின். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சோ அப்ப அவங்க சொல்லியிருந்த மாதிரி வேற யாராச்சும் பேசணும்னு விருப்பப்படுறீங்களா? எலக்ட்ரோ ஹோமியோபதினா அப்ப என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பேசிக்கா தெரிஞ்சாலும் சரி, தெரியுதுன்னு சொல்லுங்க, தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லலாம், அப்புறம். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப எளிமையா வந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லி கேட்கணும். எஸ், எனி அதர் பர்சன்? ஓகே, சரி. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, சரி, எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் உள்ள வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில அது வந்து கரெக்ட் தான். அதே போல நம்ம இந்த எலக்ட்ரோ ஹோமியோ பத்தி, பொதுவாக அந்த பத்தி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம், இல்லைன்னா வந்து ஒரு கோட்பாடு, அல்லது ஒரு வரைமுறை, அல்லது ஒரு முறைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோ அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், ஹோமியோ ஹெட்ரோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹெட்ரோ அப்படின்னு சொல்லும்போது வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஹோமியோ அப்படின்னா வந்து ஒரே மாதிரி இருக்கிறது, அதாவது ஒத்த தன்மையில இருக்கிறது, சேமா இருக்கிறது அப்படின்னும், அல்லது வந்து ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிடக்கூடிய வகையில் வந்து இருக்கும். எலக்ட்ரோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வந்து நம்ம ஞாபகம் வச்சு, அப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எடுக்கிறோம், இன்னொன்று ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட், அல்லது வந்து ஒரே மாதிரி ஒத்த தன்மையில இருக்குது, பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு முறை. அப்போ மின்சாரம் சமநிலை முறை, மின்சாரம் சமநிலையாக இருக்கும் முறை அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எங்க நாம வந்து இப்போ பவர் சோர்ஸா யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த எலக்ட்ரிசிட்டியா அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியா அப்படிங்கறத வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ விதின்னு சொல்லக்கூடிய டோட்டல் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம அது இன்டெப்தா போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள மின்சாரம் இருக்கு அல்லது வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து யாராச்சும் வந்து ஆமான்னு சொல்றீங்களா அல்லது இல்லைன்னு சொல்றீங்களான்னு தெரிவிக்க முடியுமா? நமக்குள்ள எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மின்சார சக்தி நமக்குள்ள இருக்கா இல்லையா? அப்படி இருக்குதுன்னா என்னவா இருக்குது, அல்லது நம்ம எப்படி வந்து அதை பாக்குறோம், அதை வந்து நம்ம எப்படி ரியலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? முதல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க, அதுக்கடுத்து வந்து அதை எப்படி வந்து நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து பொதுவாக தான். நம்ம என்ன சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு காமனா என்ன தெரியும் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் சொன்னோம். இருக்கு சார். இருக்கு, அதை நம்ம எப்படி மேடம் உணர்றோம்? அது நம்ம எப்படி உணர்றோம்னா, உணர்வு உணர்வு பூர்வம் தொடு உணர்வுலாம் சொல்றாங்களா சார், 5 உணர்வுகள், புலன் உணர்வுன்னு சொல்லி, அது மாதிரி சரி, காந்த சக்தின்னு சொல்லி அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். சரி, ஓகே, தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? நம்முடைய சார் நம்மளுடைய மூளை நரம்புகளுக்கு தூண்டுதலாவும் நரம்புகளுக்கும் தூண்டுதல் அந்த விஷயத்துக்கு வந்து இந்த நம்மளுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தின்னு சொன்னா அது மின்சார சக்தி அது கூட சொல்லலாம் சார். ஏதோ ஒரு தூண்டுதல் ஆனா இருக்கு, அது ஒரு சக்தி இருக்குது. நமக்குள்ள வந்து ஆமா ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு வந்து நம்ம பெயர்கள் என்ன மாறி மாறி வச்சிருக்கலாம், அது வந்து வேற மாதிரி வந்து நம்ம புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. வேற யாராவது? தேங்க்யூ மேம். வேற யாராவது?
இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஏன் வந்து வாலண்டரி இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம நிறைய கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க என்னவோ ஆல்ரெடி புரிஞ்சு வச்சிருக்கோம், அதுவே தான் இங்க மருத்துவம். அதுக்கு பேர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க வந்து கொடுத்து சிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம்ஸை கொடுத்து அந்த குவாலிட்டிஸ் வந்து அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அதே விஷயம். எஸ், வேற யாராவது சொல்லணும் அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க. எஸ், தெரியல அப்படின்னாலும் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லலாம். அல்லது வந்து மின்சாரம் இல்லை அப்படின்னாலும் மின்சாரம் இல்லை சார் நம்ம உடம்புன்னு சொல்லலாம். இல்லாத மின்சாரம் இருக்கு அப்படின்னா மின்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருக்கு அட்லீஸ்ட் இல்லை அப்படிங்கிறதாச்சும் யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். சார் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல சார். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அதை எப்படி வந்து டிபெண்ட் பண்றது, அதுக்கு என்ன வந்து மெடிக்கல் டெக்னாலஜி என்னென்ன பெயர்கள் வச்சிருப்பாங்க, நம்ம எப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி பாக்குறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம இருக்கலாம். ஓகே, இப்போ நாம வந்து ஒரு சில நியூஸ்லயோ அல்லது வந்து ஒரு சில வீடியோக்குள்ள இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சடனா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பவர் வந்து வந்துருச்சு. இப்போ எப்படின்னா ஒரு ஒரு 8 வயது பையன், ஒரு 10 வயது பையனை வந்து நீச்சலே தெரியாத ஒரு பையன் ஒரு ஆட்டுல வந்து தவறி விழுந்த ஒரு பையனை வந்து சடனா அந்த ஒரு 6 வயசு 8 வயசு பையன் வந்து அவங்க காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அல்லது வந்து ஒரு 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 பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னோட குழந்தை வந்து ஒரு காருக்கு அடியில வந்து சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து அந்த காரை வந்து அவங்க ஒரே சிங்கிள் லேடியை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து காப்பாத்தினாங்க. இந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான செயல்களை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எஸ் சார். எஸ், சரி. வேற யாராச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா? இப்ப நான் சொன்ன இன்சிடென்ட் இல்லாம வேற ஏதாச்சும் இந்த மாதிரி ரிலேட்டபிளா வரக்கூடிய இன்சிடென்ட் ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா யாராச்சும் ஒருத்தவங்க? ஓகே, சரி. அப்போ ஒரே நபர் தான், ஆனா அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு ரொம்ப வந்து ஒரு எனர்ஜி, அதோட லெவல் வந்து பொதுவா வந்து அட்ரினல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அவசர காலங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட் அப் கொடுக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு நாய் நம்மளை துரத்துது அப்படின்னா அப்ப நம்ம அந்த உயிர் பயத்துக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து நம்ம ஓட ஆரம்பிப்போம். அப்ப அதே ஸ்பீட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒலிம்பிக்ல ஓட விட்டோம் அப்படின்னா அந்த நாய் துரத்தும் போது நம்ம ஓடக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது ஒலிம்பிக்ல விட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து ஏதோ ஒரு மெடல் அடிக்கிற அளவுக்கு அல்லது வந்து நம்பர் 1ல வரக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளால ஓட முடியும். ஆனா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும்தான் நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? சார். எஸ், தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி அப்போ சார் அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து ராங் இதில் வரும்போது ஒரு பையன் சின்ன பையன் வந்து ரெட் கலர் ஷர்ட் தான் நிப்பாட்டி ட்ரெயின் நிப்பாட்டினா தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி. ஆமா சார், ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி. அப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சட்டியில் இருக்கிறத நமக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நமக்குள்ள கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சக்தி நமக்கு இருக்கு. ஆனா அது தேவையான நேரங்கள் நம்ம அறியாமலே வந்து ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து வெளிப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு அந்த மிராக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அனுபவப்பட்டிருக்கும் ஒரு சில நேரங்கள், அல்லது வந்து நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம், அல்லது ரியல் இன்சிடென்ட்டா வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகும்போது நம்ம வந்து ரியலாவும் பார்த்திருக்கோம். ஸோ அப்போ நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கு. அது அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து ரொம்ப அபரிமிதமாக ரொம்ப உத்வேகமாக நமக்கு வந்து வெளிப்படுது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இது ஒரு பக்கம் வைப்போம். அடுத்ததான் வந்து இப்போ ஒரு மின்சாரம் அப்படின்னா அது நம்ம ஷாக் அடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மின்சாரத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா என்ன சார் நடக்குது? எஸ், உடம்பு வைப்ரேட் ஆகும் சார். வைப்ரேட் ஆகும். தொட்ட உடனே நம்ம வந்து தூக்கி போடல வந்து ரொம்ப வைப்ரேட் பண்ணி இப்படி ஒரு எனர்ஜி எல்லாம் மொத்தம் வந்து ஷட் பண்ணி எடுத்துரும் இல்லையா? அப்போ அப்போ மின்சாரம் நம்ம தொட்டோம் அப்படின்னா ஷாக் அடிக்கும். அப்போ அந்த ஷாக் அப்படிங்கிறது நமக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கையை எடுப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரிலேட் பண்ணிப்போம்.
அப்ப பொதுவா வந்து மனிதனோட இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எஸ் சார். எஸ். ஆனா ஒரு சில வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்துப்போம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, வாயில ஒரு ஒரு மின்சார வயரை வந்து வாயில வச்சுட்டே வந்து ஷாக் அடிக்கலன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து நம்மளுடைய பாடியில வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைக்கும் போது லைட் எரியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். அப்ப கிட்டத்தட்ட சொன்னோம் அப்படின்னா, இப்ப மின்சாரம் ஒரு ஒரு நம்ம வந்து உடம்பு வந்து மின்சாரத்தை கடத்துது அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த மின்சாரம் வந்து நமக்குள்ள வந்து அதை அந்த இணையக்கூடிய அந்த தன்மையில வந்து அந்த ஹோல்டு பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு டிஃபால்ட்டாவே இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மின்சார சக்தி அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சடனான ஒரு நேரங்கள்ல நமக்கு வந்து உத்வேகத்தையும் அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பரிக்கும் எனர்ஜியை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சிறு வயசுகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தட்டி விட்டோம் அப்படின்னா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் எஸ் சார். சார். எஸ். இதுதான் வந்து நான் வந்து ஆன்சரா பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னா மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து மனிதனுக்கு எப்படி இருக்கோம்னா வெரி சிம்பிளா நம்ம அந்த எலக்ட்ரோ அல்லது எலக்ட்ரிசிட்டின்ற ஸ்பெல்லிங்கே நமக்கு தெரியாம போனா கூட சிறு வயசுல இங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், தட்டி வந்து விளையாடி இருப்போம். அப்போ வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி வந்து அப்ப என்னன்னா நம்ம ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது வந்து அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த நரம்புகள் வழியாக அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கக்கூடியது வந்து நம்மளால வந்து இங்க இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து நம்மளால எல்லாராலுமே வந்து சென்ஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம இங்க சொல்ல வர்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும், அப்ப ஒரு மின்சாரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா தொட்ட உடனே ஷாக் அடிக்கும், தொட்ட உடனே வந்து ஒரு விஷயம் வந்து தூக்கி போடும் அளவு தன்வசத்தை வந்து இருக்கும். அப்ப தொட்ட உடனே வந்து அந்த ஒரு இமிடியேட் ஆக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டிக்கு இருக்கு. அதே போலதான் நாமும் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி அல்லது நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அவசர கால நேரங்கள்ல வந்து நமக்கு இமிடியேட்டா ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இப்ப நமக்குள்ளும் வந்து மின்சாரம் அப்படிங்கிறது வந்து டிராவல் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியறது கிடையாது. எப்படி வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மின்சாரங்கள் வந்து பயன்படுத்திட்டே இருக்குமோ, ஆனா அந்த ஒரு படியில ஒரு வயர்ல வந்து நம்ம வந்து கை வைக்காத வரையில நமக்கு அது ஷாக் அடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. அல்லது அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டியோட நேச்சரை மொத்தமா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், யூஸ் பண்ணிட்டு இருப்போம், பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனா அது எப்படி இருக்கும், பாதுகாப்பான தன்மையில நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்திட்டு இருப்போம். அது இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பாதுகாப்பா இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அதை நாம பயன்படுத்தக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறதும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அப்படிங்கிற வரையில நமக்கு எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபார் நம்ம வந்து ஹோம் கன்சம்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். கமர்ஷியலான்னு போகும்போது கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரி, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மின்சார சக்திகள் இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு ஒரு மின்சாரம் வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு நேர்மறை எதிர்மறை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து வேணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நியூட்ரல் அல்லது எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா ஐயா? எஸ். எஸ் சார். சரி. அப்போ இந்த எலக்ட்ரோமொபைல் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது என்னன்னா வெரி வெரி சிம்பிளா நம்ம அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சிருக்கிறது, சிறு வயதில வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்ப அதே போல நம்முடைய உடம்புலையும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படிங்கறது நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து கடத்துறோம், நமக்கு ஷாக் அடிக்குது அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கான அந்த நேச்சர் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறோம். இந்த மாதிரி வந்து இங்க நம்ம வந்து தட்டும் போது இங்க வந்து ஒரு ஷாக் வந்து நம்ம ஃபீல் பண்றதா இருக்கலாம். அல்ல வந்து ஒரு அவசர காலங்கள் வந்து நம்ம உத்வேகமாக செயல்பட்டு ஆவேசமாக செயல்படக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு தொட்ட உடனே ஷாக் அடிக்கும், அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த ட்ரெயின் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். இல்ல வந்து ஒரு சிறுவன் வந்து அந்த ஆற்றில் வந்து விழும்போது இன்னொரு சிறுவன் வந்து காப்பாற்றிய நிலைகளா இருக்கும். எல்லாமே வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ரொம்ப துரிதமாக செயல்படும். அப்ப நமக்குள்ள வந்து இந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை பார்த்தோம் அப்படின்னு நம்ம அன்றாட லைஃப்ல வந்து ஹோம் கன்சப்ஷன் அல்லது கமர்ஷியல் பர்பஸ் எப்படி யூஸ் பண்றோமோ, பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குமோ, அதே போல நம்ம உடம்புக்குள்ளேயும் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் நியூட்ரலாவும் இருக்கு அப்படிங்கிறத இந்த எலக்ட்ரோமீட்டரி அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து இருக்கிறேன். இப்ப கிளியரா புரியுதுங்களா? எதை பேஸ் பண்ணி வந்து இந்த எலக்ட்ரோமீட்டரி வந்து செயல்படும், ஏன் இவ்வளவு சீக்கிரமாவும் ரொம்ப பக்க விளைவுகள் இல்லாம வந்து ரொம்ப அமைதியாவும் ரொம்ப அற்புதமாகவும் செயல்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா ஒரு பேசிக்கா? சார் புரியுது சார். சோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் எலக்ட்ரோமீட்டரி வந்து நம்ம என்னதான் படிச்சு என்னதான் பிஹெச்டி பண்ணி என்ன நாலேஜ் கெயின் பண்ணாலும் திஸ் இஸ் த பேசிக். அப்போ வெளியில இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் அப்படிங்கிறது இருக்கு. அது எலக்ட்ரோமீட்டரி மருந்துகள் வந்து எப்படி பொதுவா வேலை செய்யுது அப்படின்னா, இப்ப நமக்கு பாசிட்டிவ், இப்ப நம்ம பாடிக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து பாசிட்டிவ்
நேர்மறை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நோய் அல்லது பாதிப்பு வந்து ஏற்படுத்து அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோநியூக்ளியர் ரெமிடிஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சரியாகுது அப்படிங்கிற மாதிரியும், எதிர்மறையான அந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம நேர்மறையான ஆற்றல் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து நம்ம கொடுக்கும்போது சரியாகுது அப்படிங்கிற எலக்ட்ரோநியூக்ளியர்ல வந்து அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பிரின்சிபல். இது மட்டும் பிரின்சிபல் கிடையாது, இது ஒன் ஆஃப் த பிரின்சிபல். அப்ப நியூட்ரல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து இரண்டுக்கும் சமன்பட்ட நிலை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பொதுவா வந்து எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? எப்படி வந்து இந்த எலக்ட்ரோநியூக்ளியர் மருந்துகளை எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தடாலஜி வெரி சிம்பிளா. ஓகே சார், புரியுது சார். இது வந்து எனர்ஜி பேஸ்ல வந்து நம்ம கொடுக்கறச்சு கரெக்டா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும், அதானே சார்? சரி, ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி நான் கேட்டேன். நம்ம ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து எனர்ஜி ஆற்றல் வேணும் அப்படின்னா அது நம்ம உடம்புல வந்து எதன் மூலமாக போகும்? அதான் வந்து நம்ம தானங்கள் நிறைய வந்து கொடுப்போம், ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் எதன் வழியாக அல்லது எதன் மூலமாக அந்த ஆற்றல், இங்க நல்லா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே, எனர்ஜி ஆற்றல் அப்படிங்கிறது எதன் வழியாக செல்கிறது, அது எதன் மூலமாக கடத்தப்படுகிறது? என்ன ப்ளீஸ்? பிளட் தான் சார். எஸ். அப்போ ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஆற்றல் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்களுக்கும் போய் சேருது அப்படிங்கும்போது அப்ப நம்ம வந்து பிளட் அல்லது ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுக்கணும். அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வந்து நான் முடிஞ்ச இமேஜ் ஒன்று ஷோ பண்றேன், அதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். சோ இங்க தெரியுதுங்களா, எல்லாரும் பார்க்க முடியுதா? லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ் சார். சரி, அப்போ பொதுவா வந்து நமக்கு என்ன தெரியும்னா பாடியில வந்து இந்த மாதிரி பரவி இருக்கக்கூடியதுல வந்து நரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக பிளட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வந்து ஓடுதுன்னு தெரியும் இல்லையா? இந்த இரண்டு விஷயங்கள் தான் தெரியும் இல்லையா? அதை தவிர்த்து நமக்கு வேற ஏதாச்சும் பெருசா ஜென்ரலா வந்து தெரியுமா? தெரியாது சார். எஸ். சரி, அப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆனா நமக்கு வந்து பொதுவாக இன் ஜெனரல் பார்க்கும்போது வந்து தெரியல. இப்போ பிளட்டுங்கிறது எல்லா இடத்துலயும் ஓடும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? நம்ம வந்து ஏதாச்சும் வந்து நமக்கு அடிப்பட்டது செஞ்சு அப்படின்னா உடனே வந்து பிளட் வரும் அப்படிங்கும்போது உடல் முழுவதும் நமக்கு வந்து பிளட் பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அடுத்ததாக வந்து நம்ம நரம்புகளை பார்க்கும்போது தெரியல, வந்து நாடிகளை பார்க்கும்போது தெரியும். அப்ப நரம்புகள் அப்படிங்கிறது பொதுவா இருக்குன்னு தெரியும். நம்ம வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லயும் வந்து படிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியா தெரியும். இப்போ பிளட் அப்படிங்கிறது தெரியும், அடுத்தது வந்து நரம்புகள் அப்படிங்கிறது தெரியும். நரம்புகள் வழியாக ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு பிரெயின் டு மற்ற பாடி பார்ட்ஸுக்கும் பாடி பார்ட்ஸுக்கும் பிரெயினுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியும். ரத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நரம்புகளை பத்தி தெரியும், நமக்கு வந்து ரத்தத்தை பத்தி தெரியும். அடுத்த தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதுவுமே நமக்கு வந்து ஒரு நரம்புகளை போலவோ அல்லது வந்து நமக்கு ரத்தங்களை போலவோ வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கும். இதுல வந்து அந்த கிரீன் கலர்ல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து நாட்டு மாதிரி இருக்கும், குட்டி குட்டியா அந்த நாட்டு மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணீங்களா யாராவது? எஸ் சார், எஸ். அந்த கிரீன் கலர் டாட் மாதிரி இருந்தது சார். எஸ், ஓகே. அப்ப அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிம்பாட்டிக் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கணும், லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு குடிநீர் வர்றதுக்கு ஒரு ஒரு பாத் இருக்கும், ஒரு பைப் இருக்கும். அதே போல நம்ம கழிவு நீர் வந்து வெளியேறுவதற்கும் வந்து ஒரு பைப் இருக்கும். கரெக்டுங்களா? எஸ். எஸ் சார். எஸ் சார். அப்போ நமக்கு வந்து குடிநீர் வந்து சரியா வந்துருது, ஆனா கழிவுகள் வந்து சரியா வந்து வெளியேறல அப்படின்னா அப்ப அந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமா இருக்குமா, ஆரோக்கியம் இல்லாம இருக்குமா? ஆரோக்கியமா இருக்காது சார். சரி, அப்போ நமக்கு வரக்கூடிய குடிநீர் மட்டும் முக்கியம் கிடையாது, வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுநீர் வந்து சரியா வந்து வெளியே போறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ இதே தான் நம்ம வந்து காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், உள் சுவாசம் அப்படிங்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸேல் பண்ணி நம்ம வந்து வெளியே விடணும். அப்போ ஒரு இன்டேக் வரணும், ஒரு அவுட் டேக் வந்து போகணும். அப்ப நம்ம நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு அத்தியாவசிய தேவை அப்படிங்கும் போது நமக்கு என்ன பண்ணணும், சமைக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் குளிக்கிறது குடிக்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு இன்டேக் வாட்டர் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி அதை நம்ம சமைச்சு ப்ராசஸ் பண்றோம், அது குளிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு பின்னாடி அந்த நீர்கள் அல்லது கழிவுகள் எல்லாமே வந்து நமக்கு மொத்தமாக வெளியேறணும். அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் கான்செப்ட் எதை மெயினா வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து உடலுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து சரியா இருக்கணும். இது நீங்க வந்து அப்படியே வந்து பேரலா வந்து நம்மளோட லைஃப்ல மேட்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு குடிநீர் வரக்கூடிய அந்த பைப் சிஸ்டமும் சரியா இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு இது வந்து பிளட்டோட ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ பிளட் மூலமா தான் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ஆற்றல் போகுது அப்படிங்கிறதுனால அதே போல நமக்கு தேவையான அத்தியாவசியமான அந்த வாட்டர் அப்படிங்கிறது ஒரு பைப் மூலியமா வருது. அல்லது அந்த வாட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம உடம்பா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்பு மொத்தமா நம்ம ஒரு வீடு அல்லது நம்மளுடைய ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்து குழாய் நீர் வருதோ அது போல நமக்கு தேவையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடியதற்கு நம்மளுடைய நம்ம பாடியில பிளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு கம்பேரிட்டிவ் அல்லது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா? கிளியர் சார். ப்ளீஸ் சார். எஸ் சார். இப்ப அடுத்ததா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கழிவு நீர்களை வந்து வெளியேறணும். அப்ப இந்த கழிவு நீர் வெளியேறணும் அப்படின்னா அது அப்படியே நம்ம வந்து பாடியில பொருத்தி பார்த்தோம்னா இப்ப ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து ரத்தம் இருக்கு, ஓகே சார். ஆனா அந்த கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாராச்சும் சொல்ல முடியுமா? யூரின் சார். ஓகே, அது வந்து பொதுவா வந்து யூரின், மலம், நம்ம வேர்வை வேர்வை. அப்படிங்கிறதுலாம். நான் கேட்கறது வந்து இப்ப நம்ம வந்து இப்போ குழாய் நீர்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு பைப்ல வருதுன்னு சொன்னோம், இன்டேக் வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது, அது வந்து ரத்தம் சொல்லிட்டோம். இப்ப வந்து நம்ம டிரைனேஜுக்கு போகக்கூடியது வந்து பைப் இருக்கும், டிரைனேஜுக்கு வந்து நம்ம வேஸ்ட் சீவேஜ் வாட்டர் எல்லாம் வெளியில போகும் இல்லையா, அதே மாதிரி வந்து நமக்கு பிளட் வந்து எப்படி உடல் முழுவதும் பரவுதோ அதே போல உடல் முழுவதும் இருந்துதான் நமக்கு வந்து கழிவு நீக்கங்கள் வந்து நடைபெறணும் இல்லையா. சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பிளட் மாதிரியே வந்து உடல் முழுவதும் வந்து பெரும்பாலும் இடங்கள்ல வந்து டிராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் லிம்பாட்டிக் சிஸ்டம். இது எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றக்கூடிய அல்லது வந்து சுத்தம் செய்யக்கூடிய டிரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது லிம்பாட்டிக் சிஸ்டம் அல்லது நிணநீர் மண்டலம். அப்ப இங்க நிணநீர் அப்படிங்கிறது நீங்க ரத்தத்தையும் அப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறது நமக்கு ரத்தமாகவும் அந்த அசுத்தங்களை அல்லது கழிவுகளை வந்து வெளியேற்றுறது அல்லது சுத்தம் செய்யறது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு நிணநீர் அப்படிங்கிறது வரும். அப்போ ஆற்றல் நீர், நிணநீர். நிணநீர் அப்படிங்கிறது சுத்தப்படுத்துதல், கழிவுகளை வெளியேற்றுதல், இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். ஆற்றல் நீர் என்று சொல்லக்கூடிய பிளட் அப்படிங்கிறது நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். அப்ப எலக்ட்ரான் ஒட்டுமொத்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு அந்த ஆற்றல் வரக்கூடியது வந்து நமக்கு எந்த தடைகளும் இல்லாம வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த கழிவுகள் அல்லது வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறக்கூடியது வந்து நமக்கு எந்த தடைகளும் இல்லாம இருந்தா ஒரு மனிதன் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அது வந்து பேலன்ஸ்டான ஸ்டேட்ல இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரோ ஹோமியோபதியுடைய அடிப்படையான சாராம்சம். இப்ப புரியுதுங்களா? எலக்ட்ரோ ஹோமியோபதி வந்து எலக்ட்ரோ அப்படின்னா என்ன, ஹோமியோபதினா என்ன, பத்தி அப்படின்னா என்ன, அல்லது இந்த சிஸ்டம் வந்து ஹோல் சிஸ்டம் வந்து எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது, இதனோட பேஸ் என்ன, ரூட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் ரொம்ப சிம்பிளா ப்ராக்டிகலா புரியுதுங்களா? ரொம்ப கிளியரா Okay sir, நல்லா புரியுது புரிஞ்சுது. sir. நீங்க வேர்ட் பை இப்ப வேர்ட் இது அழகா மீனிங்கும் சொன்னீங்க. அது ம், கரெக்டா எங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி சொல்றீங்க. சரி. ரொம்ப இது புரியாத நபர்கள் இப்ப நம்ம இருக்கக்கூடிய குழுவுல இருந்து யாராச்சும் இருக்கீங்களா? ஜூம் மீட் இருக்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் புரியலன்னு சொல்லக்கூடிய நபர்? எஸ், ஓகே. யாருக்கும் புரியாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம தெளிவா வந்து ப்ராக்டிகல் லைஃபோட வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கோம். மின்சாரம் வெளியில இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல எப்படி இருக்கு. இப்போ நேர்மறையா இருக்கும்போது என்ன மாதிரி ரெமடிஸ் கொடுக்கணும், எதிர்மறையா இருக்கும்போது என்ன மாதிரி ரெமடிஸ் கொடுக்கணும்னு சொன்னோம். ஓவராலா வந்து நமக்கு ப்ராக்டிகலா வெளியில நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அத்தனை விஷயங்களும் நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல வந்து அந்த நோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த குட்டி குட்டியா இருக்குல்ல அது நோட்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து இந்த டிரைனேஜ் சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பிளேட் ஒன்று ரவுண்டா வந்து வச்சிருப்பாங்க. அது என்ன பர்பஸ்க்கு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏதாவது வேஸ்டேஜ் அந்த போக முடியாம அடைச்சிட்டு மொத்தமா எல்லா இடமும் இதாகாம அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துடலாம். ஒரே இடத்துல இது பண்ணணும். ஃபில்டர் ஓகே, ஆகுறதுக்கு வச்சுக்கலாமா? சரி. அதாவது அந்த டிரைனேஜ் சிஸ்டம்ல வந்து ஏதாச்சும் அடைப்புகள் ஏற்படுது அல்லது அந்த டிரைனேஜ் சிஸ்டமே Filter வந்து பண்றது. வீக் ஆச்சு, ஆமா,
ஒண்ணு நம்ம அது வந்து என்ன பிளாக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம ஒரு மிஷினை விட்டு இல்ல ஒரு மனிதர்களை விட்டு வந்து அந்த இடத்த வந்து நம்ம எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு பிளேஸ்ல வந்து அந்த பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பாதையில வந்து எங்கெங்கெல்லாம் ட்ரைனேஜ் வந்து போகுதோ அத்தனை இடங்களும் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ள வந்து அந்த பிளேட்ஸ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஆனா மெயின் பிரைமரி பர்பஸ்ன்னு பார்க்கும்போது அந்த பாதைகள் வந்து எங்கேயாச்சும் அடைப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு பிளேட்டா எடுத்து அங்கங்க வந்து அவங்க சரி பண்ணிட்டே போகும்போது அந்த பாதை அப்படிங்கிறது டோட்டலா வந்து சரியா வந்து டிராவல் ஆகும் அப்படிங்கிறது தான். ஒண்ணு நம்ம அந்த தடைகளை வந்து நம்ம சரி பண்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த பாதையை அந்த லிம்பாட்டிக் பாதையே வந்து ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, சாரி அந்த டிரைனேஜ் சிஸ்டமே வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பிளேட் எடுத்துட்டு அதன் வழியா சென்று வெல்டிங் பண்றதோ அது வந்து அங்க என்ன ரிப்பேர் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து நம்ம அதை சரி செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த விஷயம் ரெண்டும் கிளியரா எல்லாருக்கும் புரியுதா? ஒண்ணு தடைகளை வந்து நம்ம என்ன பண்றோம்? சரி பண்றோம். இன்னொன்னு வந்து நம்ம அதுலயே அந்த சிஸ்டம்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு வந்து நம்ம அந்த பிளேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அந்த ஒரு பர்டிகுலர் பகுதி ஹோல்ஸா இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது எல்லோருக்கும் கிளியரா புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது அப்படின்னா நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கிளியரா புரியும். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்ப இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அந்த நோட் அப்படிங்கிறது நீங்க என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எப்படி நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இந்த பிளேட்ஸ் வந்து அங்க வச்சிருக்காங்களோ சேம் பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு. அப்ப இப்ப உங்க அல்டிமேட்டா வந்து பிளட்னா என்ன, பிளட் எந்த விஷயங்களுக்கு தேவை, நமக்கு குடிநீர்னா என்ன, குடிநீர் வரக்கூடிய அந்த பாதையில் குடிநீர் நமக்கு ஏன் அவசியம், நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நம்ம பிளட் அப்படிங்கிறது வந்து சரியா சுத்தமான தன்மையில சரியா வந்து ப்ரோ அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா மனுஷனுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரோ ஓமியோபதியோட அடிப்படையான விஷயம். இது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார். எஸ். அப்போ ஒண்ணு நமக்கு வந்து எப்படி குடிநீர் வந்து நமக்கு வீட்டுக்கும் நமக்கும் வந்து முக்கியமோ அதே போல நம்ம பாடி மொத்தத்துக்கும் நமக்கு வந்து நீர் சாரி நமக்கு பிளட் ரத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வந்து நம்ம ட்ரைனேஜோ குப்பைகளாவோ வந்து வெளியேற்றோம் அப்படின்னா அந்த வெளியேறக்கூடிய விஷயங்கள் கழிவுகளை நீக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இது வந்து நம்ம பாடியிலன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அல்லது நிணநீர் மண்டலம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒண்ணு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, இன்னொன்னு நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அல்லது வந்து நம்முடைய பாடியை வந்து சுத்தமா வச்சுக்கக்கூடிய தன்மைகள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டுக்குள்ள நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் வரக்கூடிய பைப் பாக்குறோமோ அதே போல நம்ம பாடியை பொறுத்தவரை பிளட் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி சிஸ்டமாகவும் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு அவுட் கோயிங் எனர்ஜி அதே வேஸ்ட் எனர்ஜியை வந்து நமக்கு வெளியேற்றக்கூடிய விஷயங்களாகவும் பார்க்கணும். அப்போ எப்படி வந்து நமக்கு அந்த எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய நீர் சரியாக இருந்து அந்த ஃப்ளோவும் சரியா இருந்து வெளியேறக்கூடிய விஷயங்கள் சரியா இருந்து அப்படின்னா அந்த குடும்பம் அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்களோ அது போல எலக்ட்ரோமியோபதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளட்டோடைய தன்மையும் அது அந்த எனர்ஜியை வந்து வேஸ்ட் எனர்ஜியை வந்து வெளியேற்றக்கூடிய அந்த லிம்பாட்டிக் சிஸ்டமும் வந்து பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் எலக்ட்ரோ ஹோமியோபதி. அது வந்து எப்படி சொல்றாங்க, ஏன் எலக்ட்ரோ அப்படிங்கிற ஒரு தன்மை எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப நமக்கு இந்த ஆற்றல் அப்படின்னு நமக்கு வந்து இப்போ வந்து நாங்க டேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சடனா வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வரதா இருக்கட்டும் ஒரு அந்த ஸ்பார்க் வருது இல்லை அதுவா இருக்கட்டும் நம்ம சடனா வந்து ஒரு ரேக் கொடுக்குறோம் இல்லையா? இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்க சிஸ்டம் வந்து சரியா பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது எப்போதுமே வந்து நமக்குள்ள வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுதான். இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார். எஸ் சார், சார். கிளியர் சார். சரி, இப்போ அந்த எலக்ட்ரோமியோபதி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நமக்குள்ள மட்டும் கிடையாது. இது வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தாவரங்கள்லயே இருக்கு அப்படிங்கிறதா வந்து டாக்டர் சி மேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு சேசர் மேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஷோ பண்ணிருந்த ஸ்லைட்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்க. சரி, இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்ப அது வந்து அவருடைய ஆராய்ச்சிகள் அல்ல வந்து அவரோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கறது என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய பிளட்டோடைய சிஸ்டம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகல தடையா இருக்கு அல்லது சுத்தமா இல்லாம போனாலும் சரி அது இந்த வேஸ்ட் எனர்ஜி வந்து வெளியேற்றக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து சரியா இயங்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு மனிதனுக்கு வந்து இன்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேச்சர் வர்றதுனால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற மருத்துவ முறைகளுக்கும் எலக்ட்ரோமியோபதிக்கும் என்ன வந்து ஒரு மிக அற்புதமான ரொம்ப எளிமையான ஒரு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மனிதனுக்குள்ள எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத வந்து நமக்கு டோட்டல் பாடி அதான் சொல்றியா பயோ எனர்ஜி உயிர் சக்தின்னு எல்லாம் சொல்றோம் உயிர் ஆற்றல் சொல்றோம் இல்லையா? எல்லாமே அந்த ஒரு மின்சார சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது. அது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பெயர்கள் வந்து இருப்பாங்க, ஜீவசக்தி உயிர் ஆற்றல் உயிர் சக்தி இந்த மாதிரி எல்லாம். அப்ப அந்த உயிர் சக்தியில வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா பிளட்ங்கிறதும் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறதும் சரியான தன்மையில இருக்கணும் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரோமியோபதி கான்செப்ட்.
அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் போது ஒரு மனிதன் எந்த வித நோய்களுக்கு வேணாலும் ஈஸியா வந்து ஆளாக முடியும் அப்படிங்கிறதான் அவர் வந்து கண்டுபிடிச்ச விஷயம். அப்ப இதை வந்து எப்படி வந்து சரி பண்ண முடியும்? மற்ற மருத்துவ முறையில இது அந்த அளவுக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த நேர்மறை எதிர்மறை தன்மைகளோட வந்து பர்ஃபெக்டா வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒர்க் ஆகக்கூடிய லெவல்ல வந்து இல்லை அப்படிங்கிறதும், அப்ப அது எதை நான் கொண்டு வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு வந்து இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அப்ப மரத்திலே வந்து மனிதனுக்கு நிகரான ஒரு ஆற்றல், அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டுக்கும் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அப்ப அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி வந்து நம்ம குடும்பத்துல நம்முடைய வீடுகள் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அது எப்படி வந்து அந்த நமக்கு குடிநீர் குழாயும் கழிவுநீர் வெளியேறு குழாயும் வந்து இருக்குதோ அது போல நம்ம பாடியிலே வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தியும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சக்தியும் மின்சாரமும் வந்து சரியா இருக்குது அப்படிங்கிறத இந்த தாவரங்களை ஐடென்டிஃபை பண்ணும்போது தாவரங்களுக்கும் அந்த மின்சார சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தாவரங்கள்ல வந்து நேர்மறை சக்திகள் இருக்கக்கூடியது இருக்கும், எதிர்மறை சக்திகள் இருக்கக்கூடியதும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நியூட்ரலான விஷயங்களும் இருக்கும். ஒரு சில வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒரு சில மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறதும் ஒரு சில குறிப்பிட்ட பிளான்ட்டுக்கு வந்து இருக்கும். அப்ப அந்த பிளான்ட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம இட்லி வந்து ஆவியில வேக வைப்போம் இல்லையா, அல்லது வந்து நம்ம ஒரு சுடுதண்ணி வந்து நம்ம வந்து காய்ச்சணும் அப்படின்னா அந்த சுடுதண்ணி வந்து பாயில் ஆகி போகும்போது நம்ம ஒரு ஒரு பிளேட்டை வச்சோம் அப்படின்னா அந்த பிளேட்ஸ் நமக்கு டிராப்ஸா வரும். அந்த டிராப் அப்படிங்கிறது எந்த சுவையில இருக்கும் அல்லது சுவையே இல்லாம இருக்குமா அப்படிங்கிற யாராச்சும் சொல்ல முடியுமா? சார் அதுக்கு எஸ். சுவைன்னு தெரியல சார். ஆனா வந்து இனிப்பாவும் டேஸ்டாவும் இருக்காது. அது மட்டும் சரி, தெரியும். ஏதோ ஒண்ணு ஆக மொத்தத்துல வந்து சுவை இல்லாம இருக்கும், சுத்தமானதா ஒரு மழைநீர் போல வந்து அது சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறது ஆமா. எல்லாருக்கும் புரியும். அப்ப அது எப்ப கிடைக்குது அப்படின்னா நம்ம எந்த நீரை காய வச்சோம் அப்படின்னு சொன்னாலும் பொதுவாக அது வந்து ஆவியாகி அந்த ஒரு பிளேட்ல பட்டு நமக்கு வரும்போது ஒரு லிக்விட் டிராப் கிடைக்குது இல்லையா. சோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரோ விபதி அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பிளான்ட்ல இருந்து அது வேரா இருக்கலாம், பட்டையா இருக்கலாம், கிளைகளாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், கனியாக இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ஒட்டுமொத்த பிளான்ட்டை வந்து நம்ம எடுத்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எலக்ட்ரோமியபதி வந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தடாலஜி வந்து இருக்கும். அந்த மெத்தடாலஜி மூலியமா ப்ராசஸ் பண்ணி அந்த ஆவி வருது இல்லையா, அந்த ஆவில வரதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அது மறுபடியும் வந்து கூலிங் பண்ணி டிராப்ஸா வந்து எடுப்பாங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஆவி வேக வச்சு அந்த தண்ணீர் அப்படிங்கிறது சுவை இல்லாம ரொம்ப தூய்மையானதாகவும் ரொம்ப மென்மையானதாகவும் இருக்குதோ அது போல இந்த பிளான்ட்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அந்த பிளான்ட்டோட எனர்ஜியும் கிடைக்கும். அட் த சேம் டைம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு விஷத்தன்மையும் இல்லாமல் 100% இயற்கையின் தன்மையாக கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த எலக்ட்ரோமீட்டர்ல வந்து இருக்கிறாங்க. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஏன் வந்து எலக்ட்ரோமீட்டர் வந்து ரொம்ப மென்மையா இருக்கு, ஏன் பக்க விளைவுகள் வந்து இல்லாம இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் சார், புரியுது சார். சரி, இப்போ இதே வந்து நமக்கு ஒரு சித்த முறைகளோ இல்ல ஆயுர்வேத முறைகள் மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டை எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பட்டையை வந்து காய்ச்சறது அல்லது வந்து வறுக்கிறது பொடிக்கிறது இந்த மாதிரியான நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதுல வந்து எண்ணெய் காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து டைரக்டா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அந்த விசைத்தன்மை முறிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சில விஷயங்கள் ப்ராசஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனா எலக்ட்ரோனிக் இதுல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. டைரக்டா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் செய்யும் போது அதுல அந்த ஒரிஜினல் அந்த எசன்ஸ் மட்டும்தான் அங்க கிடைக்கும். அப்படிங்கும் போது அது வந்து சுத்தமாக பக்க விளைவுகள் இல்லாமலும் ரொம்ப மென்மையாக வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா இதுதான் வந்து அல்டிமேட்டான விஷயம். இது எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து மென்மையா இருக்கிறதுனால என்ன செய்யுது அப்படின்னா ஒண்ணும் நம்ம அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய மின்சார சக்தி அல்லது பயோ எனர்ஜி அப்படிங்கிறது மனிதனுக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பயோ எனர்ஜியோட ஒத்து போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த நமக்கு என்ன மாதிரி எல்லாம் அந்த இம்பேலன்ஸ் இருக்கோ அதற்கேற்ற அந்த பிளான்ட்ல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியில கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரெமடிஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில பிளட் அண்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது சரியாகுது. அடுத்ததாக நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து நியூட்ரல் ஆகும்போது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருந்து வெளியே வர்றான் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரோ ஹோமியோபதியோட ஒட்டுமொத்த சாராம்சம். இது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் சார். எஸ் சார். அப்போ ஆனா நம்ம மற்ற மருத்துவ முறைகளை பார்த்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு விஷயம் ஒரு ஆர்கன் சொல்லியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை சொல்லி சிம்டம்ஸ் பேஸ்ல வந்து எடுப்போம். ஆனா இது ஒட்டுமொத்தமா என்ன செய்யும் அப்படின்னா இதுலயுமே வந்து நிறைய வந்து ஆர்கன்ஸ் வைஸ் இருக்கும். ஒரு பிரச்சனை சொல்றாங்க, ஒரு நோய்களை பத்தி சொல்றாங்க, இல்ல வந்து ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இண்டிவிஜுவலா இருக்கும்.
ஆனா உண்மையாவே அந்த சிம்டம்ஸ் மட்டும் அங்க போய் அது வேலை செய்யுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. ஒட்டுமொத்தமா அது பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு 3 விஷயங்கள் மட்டும்தான். ஒண்ணு பிளட்ல வந்து வேலை செய்யும், ஏன்னா அதுதான் வந்து ஆற்றல் கொண்டு செல்லக்கூடியது. இன்னொன்று லிம்பாட்டிக் சிஸ்டம், கழிவுகளை வந்து வெளியேற்றி அந்த வேஸ்ட் எனர்ஜியை வந்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து ஆரோக்கியமா வைக்கக்கூடிய. இந்த 3 வந்து சரியா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும் அப்படிங்கிறதான். இப்ப தெரியுதுங்களா கேன்சருக்கு வந்து ஏன் எலக்ட்ரோமியோபதி ரெமிடிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பக்க விளைவுகள் இல்லாம ரொம்ப அருமையாக ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் சார், எஸ். நல்லா கிளியர் பண்ணுங்க சார். ஓகே. அதே மாதிரி வந்து நம்ம பாடியில வந்து எது எதெல்லாம் வந்து நம்ம வந்து அடைப்புகள் தடைகள் அப்படின்னு நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களுக்கும் எலக்ட்ரோமியோபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அப்ப அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி கடத்தக்கூடிய பொருட்கள் சரியா லைன்ல இருந்தது அப்படின்னா எத்தனை தூரத்துக்கு வேணாலும் நம்ம மின்சாரத்தை வந்து கடத்த முடியும். ஆனா மின்சாரம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப துரிதமாக செயல்படுது, தொட்டா சாக்கடிக்கும்ன்ற அளவுக்கு வந்து இந்த ரெமெடிஸ் வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம பாடியில வந்து வேலை செய்யும் அப்படின்னு. ஆர் யூ கிளியர் எவ்ரிவன்? எஸ். இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு 3-4 டைப்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுல என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டைப்ஸ் வந்து சொல்லுவாங்க எலக்ட்ரோமியோபதியில. ஸோ நம்ம வந்து கவுண்ட் அவர் வந்து டாக்டர் சிசி மேட் இது கண்டுபிடிச்சாரு இல்லையா, அதை பத்தியும் நம்ம பேசிக்கான விஷயங்களை பத்தி நிறைய வந்து நம்ம பார்க்கலாம். பட் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெமிடிஸை பத்தி வந்து நிறைய விஷயம் வந்து பார்க்க முடியாது. ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெமிடிஸ் பத்தி பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காது. இல்ல சார் ரெமிடிஸ் பத்தி நம்ம கம்மியா பார்த்தாலும் பிரச்சனை, நமக்கு இன்ட்ரடக்ஷன் தான் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லயே நம்ம வந்து கிளாஸ் வந்து கொண்டு வரும். எப்படி வேணும் அப்படிங்கிற யாராச்சும் சொல்ல முடியுமா? எஸ் ப்ளீஸ். இன்ட்ரோடக்ஷன் நம்ம இது நீங்க ரொம்ப கிளியரா கொடுத்தீங்க சார். இன்னும் வேணும்னாலும் நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம சர்ச் கூட பண்ணி புக்ஸ் பண்ணிக்கலாம். ரெமிடிஸ் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறது. எஸ் மேம், இன்ட்ரடக்ஷனுங்கிறது ஒண்ணே கிடையாது. நான் சொன்னது பாத்தீங்கன்னா அனுபவத்துல நமக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எஸ் நான் சார், நான் சொல்லிக்கிற இவ்வளவு மாதிரி கிளியரா வந்து நான் ஒரு மெடிசனுக்கு வந்து இவ்வளவு கிளியரா நான் உண்மையிலேயே கேட்டது இல்லை சார். இவ்வளவு டீடைல்டா அந்த வேர்ட் பை ஆமா வேர்டா சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது சார். ஆமா ரொம்ப அதே அழகா. மாதிரி நம்ம தேங்க்யூ. நம்ம சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சவரை யாராச்சும் சொல்லுவாங்களான்னு கேள்வி எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஒருவேளை யாரா சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல கேள்விப்பட்டீங்கன்னா தாராளமா வந்து குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு தியரிட்டிக்கலா எடுக்கிறேன்னா அது வந்து ஒரு கோட்பாடா எடுத்துருவாங்க. இவர் இங்க பிறந்தாரு, இது பண்ணாரு, செஞ்சாரு அப்படிங்கிறது எல்லாம் இருக்கட்டும். நாம எப்படி ப்ராக்டிகலா புரிஞ்சு நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதா. பொதுவா வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து மேக்ஸ் ஃபார்முலா எல்லாம் படிச்சிருப்போம். A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படிலாம் போட்டு வந்து நிறைய வந்து ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஆனா நம்ம அன்றாட லைஃப்ல வந்து ட்ரிக்னாமெட்ரியோ இல்ல வந்து ஒரு ஃபார்முலாவோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா கிடையாது. ஒரு மளிகை கடையில போய் பொருளை வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு 80 ரூபாய்க்கு பொருளை வாங்கினா 20 ரூபாய் சேஞ்ச் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம பெருசா வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ஒரிஜினலா என்ன விஷயங்கள் வந்து மிகையாக தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொண்டு வந்தாலே போதும். அதுவே வந்து நமக்கு வந்து எத்தனையோ மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் வந்து செய்து கொடுக்கும். சரி, இப்ப இதுல வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஓவராலா வந்து மோர் தென் 100 பிளான்ஸ் மேல இருக்கும். 144 சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து 144க்கு மேலே வந்து சொல்லுவாங்க. பொதுவா வந்து அவருடைய கவுண்ட் சிசி மேட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர் அப்படிங்கிறவங்க இத்தாலியை சேர்ந்தவர். அந்த இத்தாலியில தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது பொதுவாக வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒட்டுமொத்தமா நம்ம சொல்லியிருந்த ப்ராசஸ் மெத்தட்ல வந்து அவங்க எடுத்து அதை வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா நம்ம இந்தியாக்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சித்தா ஆயுர்வேத மருந்துகளை ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே குணங்கள் இருக்கக்கூடிய இத்தாலியில கிடைக்கக்கூடிய அந்த பிளான்ஸ்ல இருந்து இந்த ரெமிடிஸ் வந்து எடுப்பாங்க. என்னன்னா பெயர்கள் தான் வந்து வேறவா இருக்கும். ஒரே மாவுல வந்து நம்ம இட்லியும் எடுப்போம், தோசையும் எடுப்போம். ஆனா அது கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிற பொறுத்து வந்து ஒரு டேஸ்ட் ப்ரெஃபரன்சஸ் மாறும் இல்லையா. அது போல எசன்ஸ் ஒண்ணுதான். ஆனா நம்ம இந்தியன் முறைப்படி இருக்கக்கூடிய மெத்தடாலஜில நிறைய பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த காய்ச்சறது, வறுக்கிறது, பொரிக்கிறது, வெயில்ல வந்து உலர்த்துறது, நெய்ல உலர்த்துறது, இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஆனா அந்த ஒரிஜினாலிட்டே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வாட்டர் வந்து நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு தட்டு மேல படும்போது அந்த டிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து சுவை இல்லாமலும் மனம் இல்லாமலும் ஒரு நியூட்ரலா இருக்கும், ஒரு தூய்மையா இருக்கும். அந்த ஒரு ஸ்டேட்ல வந்து பெரும்பாலும் வந்து நம்ம எடுக்கிறது கிடையாது. ஒரு சிலர் வந்து ஒரு மருத்துவ முறைகள் வந்து இந்தியால எடுக்கலாம்.
பட் எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படிங்கிறதுல வந்து 100% வந்து 100% வந்து அந்த மெத்தடாலஜி வந்து எடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த டிராப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெம்பிஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மைல்டான விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு 30 ml வந்து நமக்கு ஒரு ரெம்பிஸை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே நேரங்கள்ல நீங்க 30 ml மொத்தமா குடிச்சீங்க அப்படின்னாலும் எந்த ஒரே ஒரு துளி அளவு பக்க விளைவு கூட வராது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த ரெமெடி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அங்க தேவை இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் அந்த ரெமெடி வந்து அங்க வேலை செய்யும். தேவைக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அது கழிவுகளாக வெளியேறிடும் அப்படிங்கிறதையும் கிளியர். கிளியர் Clear, சார். sir. ஸோ ஏன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து மைல்டாகவும் ரொம்ப வந்து மென்மையாகவும் ரொம்ப பக்க விளைவுகள் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா இதுதான் காரணம். அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம அந்த மெத்தடாலஜில இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தன்மைகள் அப்படிங்கிறது நம்ம பாடிக்குள்ள என்ன எடுத்தோம் அப்படின்னாலும் அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம், அந்த பிளட் சிஸ்டம் அண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம், இந்த 3 விஷயங்களுக்கு தேவையான சப்ளைஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கழிவுகளாக வெளியேற்றுகிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹோமியோபதியிலோ ஃபிளவர் ரெமிடிஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு ப்ரெசர்வேட்டிவ்காக வந்து ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது வேறவா இருக்கும். ஆனா நம்ம எலக்ட்ரோவில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறது டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடா இருக்கிறதுனால அங்க வந்து இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்றோம்னா ஆல்கஹால் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, இல்லை அப்படிங்கிறதும் ஒண்ணு. அப்ப வந்து ஆல்கஹால் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இல்லை அப்படிங்கும்போது பியூர்லி நமக்கு எசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்ப நம்ம அதை குடிக்கும்போது நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதையும். சரி, இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 விதமான ஒரு ரெமிடிஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோமெடி மெடிசன்ஸ் அல்லது ரெமிடிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதுல முதன்மையானது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்க்ளோரோபோலோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வந்து கேன்சர் ரசோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. இந்த கேன்சர் ரசோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகிரிக்குள்ள இப்ப இது நம்ம மலர் மருந்துகளோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பயம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிற கேட்டகிரிக்குள்ள வந்து ஒரு 5 மலர் மருந்துகள் இருக்கும் இல்லையா? எஸ் எஸ் சார். Yes, sir. அப்போ மலர் மருந்துகள்ல அந்த 7 கேட்டகரிஸா பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து 5 ரெமிடிஸ் இருக்கும், ஒரு கேட்டகரியில வந்து 3 ரெமிடிஸ் இருக்கும், ஒரு கேட்டகரியில வந்து 8 ரெமிடிஸ் இருக்கும், 7 ரெமிடிஸ் இருக்கும், 6 ரெமிடிஸ் இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய 38 மொத்த ரெமிடிஸும் 7 குரூப்ஸா வந்து பிரிச்சு ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து இதுக்கு 3 ரெமிடி, இதுக்கு வந்து 5 ரெமிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? லோன்லினஸ் அப்படிங்கிற கேட்டகரியில எத்தனை மலர் மருந்து இருக்குன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? பேச்சுலர் ரெமிடிஸ்ல லோன்லினஸ் சரி. ஃபேர்னஸ் அப்படிங்கிற எத்தனை கேட்டகரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபேர்னஸ் அப்படிங்கிறது எத்தனை மலர் மருந்து இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபேர்னஸ் anyone please? சார் ஃப்ரீயா இருக்குங்களா சார்? ம். எத்தனை மலர் மருந்துகள் இருக்கு அதுல? என்ன 5 எத்தனை சார். மலர் மருந்துகள் இருக்குன்னா 5 5 இருக்கு இருக்கு. சார். 5 5. ஓகே. அப்போ லோன்லினஸ்ல as 3 இருக்கு சார். 3 இருக்கு. அப்போ 7 குரூப்ஸா பிரிச்சிருந்தாலும் ஒரு குரூப்ல வந்து 5 ரெமிடி இருக்கு, ஒரு குரூப்ல வந்து 3 ரெமிடி இருக்கு இல்லையா? அதே போல இங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து மொத்தமா வந்து பிரிக்கும் போது இந்த கேன்சரஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட் ஒரு 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 குரூப், ஸ்க்ளோரோபோலோஸ் அப்படின்னு சொன்னா அது ஒரு குரூப், ஆன்ஜியோட்டிக்னு சொன்னோம்னா அது ஒரு குரூப், லிம்பாட்டிக்னு சொன்னோம்னா அது ஒரு குரூப். அந்த மாதிரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய குரூப்பா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேர்னஸ் அப்படின்னா அந்த ஃபேர்னஸ்க்குள்ள வந்து சப் கேட்டகிரில வந்து நியூமலஸ் இருக்கும், ஆஸ்பின் இருக்கும், ஆக்ரோஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ரெட் செஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் அப்புறம் கேன்சரஸ் சொல்றோம் அப்படின்னா அந்த கேன்சரஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்குள்ள வந்து நிறைய ரெமிடிஸ் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேன்சர் ரெசோ அப்படிங்கிற அந்த ஒரு ஹெட்டிங் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ C1 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கேன்சர் ரெசோ குரூப்ல இருக்கக்கூடிய 1 அப்படின்னு சொன்னோம்னா அந்த 1 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். C2, C3, C4, C5, C6 அப்படின்னு சொல்லி கேன்சர் ரெசோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அல்லது குரூப்ல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 17 வகையான ரெமிடிஸ் இருக்கும். அப்போ C17 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கேன்சரஸோ அப்படிங்கிற குரூப்ல C17 அப்படிங்கிறது 16 நிலைகளை தாண்டி அல்லது 16 C16 அப் டு 1ல இருந்து 16 வரை இல்லாம அடுத்ததா ஒரு ரெமிடி அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் வரும். இது புரியுதுங்களா எல்லாருக்கும் கிளியரா? எப்படி வந்து அந்த நேம்ஸ் வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது? சார் இன்னும் ஒரு தடவை சொல்ல முடியுமா சார்? ஜஸ்ட் ஒரு ஸோ ஃப்ளவர் ரெமிடி நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ளவர் ரெமிடி வந்து 7 கேட்டகரிஸ் இருக்கும். ஃபேர்னஸ் அப்படிங்கிறது வந்து 5 ரெமிடிஸ் இருக்கும்.
இப்போ ஃபேர்னஸ்ங்கிறதுக்குள்ள வந்து ஒரு பர்டிகுலர் ரெமெடி இருக்கும். அப்ப ஃபேர்னஸ் அப்படின்னா அந்த ஃபேர்னஸ்ல எந்த மாதிரியான பயம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம யுமிலஸா, ஆஸ்பனா, ராக்ரோஸா, ரெட்சிஸ்டா இந்த மாதிரி செரிப்ளமான்னு பாக்குறோம் இல்லையா? அதே போல எலக்ட்ரோ ஹோமியோபதினும் ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு ஹெட்டிங் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ளோரோஃபுளோஸ்ன்னு சொல்லக்கூடியது, கேன்சரஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுல நான் முதன்மையாக வந்து கேன்சரஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப கேன்சரஸோ அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். இப்போ இதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேன்சரஸோ ஈக்குவல் டு சி. இப்ப இந்த கேன்சரஸ் எல்லாம் நமக்கு பேச்சுலர் ரெமடியில வந்து எப்படி பேருக்குள்ள வந்து 5 ரெமடி இருக்குமோ அது போல இந்த கேன்சரஸ்ல வந்து 17 ரெமடிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த 17 ரெமடிஸை வந்து இவங்க எப்படி வந்து பெயர் சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு மலர் மருந்துகளை வந்து பேர் அப்படின்னா பேர் 1, பேர் 2, பேர் 3, பேர் 4, பேர் 5 அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். மீமுலஸ் பேர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள மீமுலஸ் இருக்கும், ஆஸ்பின் இருக்கும், ராக்ரோஸ் இருக்கும், செரிப்ளம், ரெட்ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த எலக்ட்ரோமியோபதியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேன்சரஸோ அப்படிங்கிற ஹெட்டிங்குக்குள்ள ஒரு பர்டிகுலர் டைப்பை பிரிச்சு C1, C2, C3 அப்படின்னு சொல்லி கேன்சரஸோ அப்படிங்கிற ஹெட்டிங்குள்ள எத்தனை ரெமெடி இருக்கோ மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா 17 ரெமெடிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 17 ரெமெடிஸ். அப்ப அந்த 17 ரெமெடிக்கு எப்படி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா C1 கேன்சரஸோ 1, கேன்சரஸோ 2 அப்படின்னு சொல்லி கேன்சரஸோ 17 வரையில பெயர் வைக்கிறாங்க. இதுதான் ஷார்ட் ஃபார்ம்ல C1, C2, C3, C17, C16 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதுங்களா கிளியரா? கிளியர் சார். அந்த So, கோடிங் இதே மாதிரி மாதிரி அந்த ஷார்ட் ஃபார்ம். ஓகே சார். ஆமா இங்க வந்து தனித்தனியா பேர்கள் வந்து நம்ம பேச்சுலர் ரெமடியில வர மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனா ஃபிளவர் ரெமடியில அந்த மாதிரி எடுக்கிறதுனா எடுத்துருந்துக்கலாம், ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஒரு மிம்ல சொல்றாங்க அப்படின்னா முதல்ல இருக்குது அப்படிங்கனால F1 அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆஸ்பன் அப்படிங்கும்போது F2ன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? பட் வந்து ஃபிளவர் ரெமடியில வந்து பெயர்களை தனித்தனியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எலக்ட்ரோமியோபதியில வந்து ஏன் ஃபிளவர் ரெமடி மாதிரி வந்து தனித்தனியா வந்து சொல்ல முடியாம போச்சு அப்படின்னா டோட்டலா பேச்சுலர் ரெமடிஸ் வந்து 38 ரெமடிஸ் மட்டும்தான். ஆனா இங்க வந்து அந்த சிம்பிளிஃபைடு மேனர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து 38 தவிர அந்த 38க்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான ரெமடிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு ரெமடியும் பேர் சேர்த்து பெருசா சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு 10 ரெமடி சேர்த்தாங்க அப்படின்னா அது எல்லாம் வந்து ஒரு அந்த கேன்சரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில சேர்த்து இதுக்கு C1, ஒரு 5 ரெமடி ஒன்னா சேர்த்து இதுக்கு வந்து C2, ஒரு வந்து 15 ரெமடி சேர்த்து இதுக்கு வந்து C3 அப்படிங்கிற மாதிரி கம்பைண்டா வந்து ஐடென்டிபிகேஷனுக்காக அந்த கேன்சரஸ் 1, கேன்சரஸ் 2 அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம்ல C1, C2, C3 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? அந்த நேமாலஜி வந்து இங்க வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் புரியுதுங்க எல்லாருக்கும்? எஸ் சார் கிளியர். கிளியர் சார். இப்ப இந்த மாதிரி ஓகே, இப்ப இந்த மாதிரி தான் என்ன இருப்பாங்க அப்படின்னா கேன்சரஸோ அப்படிங்கிற எங்க நீங்க புரிஞ்சுக்கணும்னா எங்கெல்லாம் நீங்க வந்து கட்டிகள் அல்லது தடைகள் இப்படின்னு இந்த 2 வார்த்தைகளை கேள்விப்படுறீங்களோ அத்தனை இடங்களும் நமக்கு கேன்சரஸோ அப்படிங்கிற மலர் மருந்து கேன்சரஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோமியோபதியில வந்து நம்ம எந்த ரெமடி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எப்படி நமக்கு வந்து பேச்சுலர் ரெமடிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த 7 கேட்டகரிஸ் வந்து நமக்கு சரியா பிரிக்க தெரிஞ்சது அப்படின்னா அப்ப எந்த ஒரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ள எந்த மாதிரி எமோஷன் சொல்லி நம்ம ஈஸியா வந்து மலர் மருந்துல செலக்ட் பண்ண முடியுமோ அது போல நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம சரியா வந்து ஃபர்ஸ்ட் எந்த குரூப்புக்குள்ள வரும் அப்படிங்கறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அடுத்ததாக அந்த குரூப்புக்குள்ள வந்து எந்த நம்பர்ஸ்குள்ள வரும் அப்படிங்கறதும் ஈஸியா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்ப எங்க வந்து நமக்கு தடைகள் அல்லது கட்டிகள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படின்னாலே உடனடியாக நம்ம தேடக்கூடிய அந்த ஒரு குரூப் என்ன அப்படின்னா கேன்சரஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்புக்குள்ள போகும். அப்ப அந்த கேன்சரஸ்ன்ற குரூப்புக்குள்ள போனதுக்கு பின்னாடி அது C1, C2 அல்லது C3, C4 இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் ஐடென்டிஃபிகேஷன் சரியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு பர்டிகுலர் கட்டி எந்த ஒரு பர்டிகுலர் தடை அப்படிங்கிறத பொறுத்து நாம அந்த கேன்சரஸோ அப்படிங்கிறத எந்த நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ டோட்டலா வந்து இருக்கக்கூடிய அனைத்து ரெமடிஸுமே வந்து இந்த மெத்தடாலஜி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அல்லது வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒரு டிசீஸை பத்தி பார்க்கும்போது நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணணும் அல்லது வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது கிளியரா புரியுதுங்க எல்லாருக்கும்? புரியுதுங்க சார். இப்ப சொல்லுங்க, எலக்ட்ரானிக் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ ப்ராக்டிஸ் பண்ணதோ கத்துக்கிறதுக்கோ வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இல்ல வந்து கஷ்டமா? எளிமைதான் சார். எளிமையாவும் இருக்கும். அதே போல மலர் மருந்துகளை விட மற்ற ஒரு மருத்துவ முறையிலும் வந்து ரொம்ப ரொம்ப பக்க விளைவு இல்லாம இருக்கும். இதே வந்து நம்ம ஃபிளவர் ரெமடிஸ் எல்லாம் ஆளுநர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம மொத்தமா ஒரே டைம் எடுத்தோம் அப்படின்னா தலை சுத்துற மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் வரும், அந்த மாதிரிலாம். ஆனா எலக்ட்ரானிக் ரெமடி பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த ஒரு பக்க விளைவுமே கிடையாது.
அப்போ ரொம்ப ரொம்ப மென்மையானது, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே போல ரொம்ப ரொம்ப மென்மையான விஷயங்கள செயல்படக்கூடிய விஷயம். அதனாலதான் வந்து இன்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து கேன்சருக்கு வந்து மற்ற ஒரு சில மருத்துவ முறைகள் இருந்தாலும் எலக்ட்ரோமியோபதி அப்படிங்கிறது மிக சிறந்த முறையில வந்து தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து தெரியாம இருக்கு. அதே போல இப்ப இந்த கட்டி அப்படின்னு சொன்னேன். கட்டி அப்படிங்கிறது கேன்சரஸோ அப்படிங்கிற குரூப்புக்குள்ள வரணும்னு சொன்னோம். அப்ப கட்டி அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரியான கட்டி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டிகளை பத்தி சொல்லாமே. இதுதான் வந்து எலக்ட்ரோமி. இது நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரோமி வந்து ரொம்ப ஈஸியா புரியும். எஸ். ஹீட்னால கட்டிகளா வரும் கட்டி சார். என்னமா? ஹீட், சூடு கட்டி, கொழுப்பு கட்டி, ஓகே. இந்த மாதிரி. கொழுப்பு கட்டி. சரி, ஓகே, தேங்க்யூ. எஸ், வேற யாராச்சும்? சார் அதே மாதிரி இந்த சிஸ்டம் சொல்ற இந்த கர்ப்பப்பையில நீர் கட்டின்னு சொல்றாங்க. சரி, அதுவும் கர்ப்பப்பை கட்டி, கட்டியா நீர் கன்சிடர் கட்டி. பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அது பிரெயின்ல ஏற்படுற பிளட் கிளாட்ட சரி. கூட எல்லாம். ஆனா இங்க நான் சொல்லிக்கிறேன் கட்டி அப்படிங்கிற வரும்போது ஆனா இந்த கட்டியோட வந்து நம்ம வேற வேற கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா கட்டி வந்து நமக்கு வந்து எதனால வந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது அடிஷ்னலா வேற கேட்டகரிக்குள்ள இருக்கிற ரெமிடிஸும் வந்து இங்க ஆட் ஆகும். எப்படி வந்து ஃபிளவர் ரெமிடிஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்த்து எடுத்துட்டு அதோட வந்து வேற வேற மலர் மந்திர காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மிக்ஸ் பண்றோம் இல்லையா? அதே போல இதுலயும் என்ன நடக்கும் அப்படின்னா கேன்சரஸ் அப்படின்னா அந்த ஒரு டயக்னோஸ் மெத்தட்ல வந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா அப்போ C7 அப்படி எடுக்கிறோம்னா C7 எடுத்துருவோம். அப்புறம் வந்து இன்னொரு கேட்டகரியில வேற ஒரு ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு S2 அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா S2வும் C7 ஒன்னா சேர்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெமடிஸ் வந்து நமக்கு ரெடியாது. ஃபிளவர் ரெமடி நமக்கு எப்படி வந்து நம்ம எடுக்கிறோமோ சேம் அதே டிட்டோ மெத்தட்ல எடுப்போம். பட் ஃபிளவர் ரெமடிங்கிற டோட்டலி மெத்தடாலஜி அப்படிங்கிறது டோட்டலி வந்து வேறவா இருக்கும். எலக்ட்ரோமெடி அப்படிங்கிற மெத்தடாலஜி வந்து டோட்டலி வந்து வேறவா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஐடென்டிபிகேஷன் அல்லது டயக்னோஸ் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து வேற வேறன்னு சொல்லி பாக்குறமே தவிர்த்து ஒரிஜினல் எலக்ட்ரோமியோபதி அப்படிங்கிற எங்கெங்க வேலை செய்யும் அப்படின்னா ஒண்ணு பிளட்டுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கும், அடுத்த லிம்பாட்டிக் சிஸ்டம் சம்பந்தப்பட்டிருக்கும், அடுத்தது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அல்லது நியூட்ரல் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சரி பண்ணும். இந்த 3 விஷயங்கள் சரி பண்றது மூலியமா நமக்கு அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, வேற என்னென்ன கட்டிகள் இருக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஃபைப்ராய்டு கட்டிகள் சார். ஓகே, ஃபைப்ராய்டு கட்டிகள். வேற கொழுப்பு கட்டிகள். எல்லாம். ஆமா, எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா போறீங்க. ரொம்ப காமனா இன்னைக்கு காலகட்டங்களில் நம்ம கேள்விப்படக்கூடிய கட்டிகள் நிறைய இருக்கு. இன்னும் அதை எதிர்பார்க்கணும் யாரும் என்ன சொல்லாம ஆக்னி. ஓகே, ஆக்னி. வேற கர்ப்பப்பை கட்டி சார். கேன்சர் கட்டி. அப்புறம் எல்லாருமே சொல்லிட்டாங்க சார், கொழுப்பு கட்டி. சரி, ஓகே. இப்ப சொல்ற பாருங்க, எல்லாரும் லைனா சொல்லுவீங்க. ஸ்டோன்ஸ் அப்படின்னு கேள்விப்படுறோமா? கட்டி, ஸ்டோன்ஸ், கற்கள். ஆமா. சொல்லுங்க. கிட்னி ஸ்டோன், ஸ்டோன் கற்கள் சார், அப்படிங்கிறது கால் பிளாடர் ஸ்டோன். கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன். மெயினா பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஜிபி ஸ்டோன் அண்ட் வந்து கிட்னி ஸ்டோன், சிறுநீர் கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறதுலாம். அப்போ இப்போ வந்து எலக்ட்ரோமியோபதியில வந்து நீங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து கிட்னில கல் இருக்குன்னு சொல்றாங்க, அதுல வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேவா? இல்ல வந்து கொழுப்பு கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, அல்லது வந்து பித்தப்பை கல் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எலக்ட்ரோமியோபதியில வந்து நீங்க எந்த மலர் மருந்து எந்த எலக்ட்ரோமியோபதி அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ரெமெடியை வந்து சூஸ் பண்ணுவீங்க? சொன்னீங்கல்ல சார், சிஎஸ். கேன்சரஸோ. எஸ், கேன்சரஸ். ஓகே, சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப கேன்சர் அப்படின்னு நம்ம பொதுவா என்ன எல்லாருக்கும் தெரியும்னா கேன்சர்னா ஒரு கட்டி. அப்ப கட்டியை வந்து கரைக்கணும் அல்லது வந்து உடைச்சு விடணும், செரிச்சு விடணும் இல்லையா? அப்ப அது கட்டி அப்படிங்கும்போது அதுதான் வந்து அந்த பேர்லயே வந்து இருக்கும் கேன்சரஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப என்னன்னா பொதுவா வந்து நம்ம எல்லாருக்குள்ளுமே வந்து கேன்சர் அப்படி கட்டி உருவாகக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளுமே வந்து இருக்கும். ஆனா அது வந்து அந்த ஒரு அந்த டாலரபிள் லிமிட்டை தாண்டி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்து கொடுக்கும். மற்றபடி வந்து அந்த கட்டி ஃபார்ம் ஆக இருக்கிற அந்த எல்லா எலிஜிபிலிட்டியும் நமக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது அது வந்து நம்ம கட்டிகளாக வந்து வெளிப்படும். எப்படி வந்து ஒரு பிம்பிள்ஸ் நமக்கு தெரியுதோ அது வந்து நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வருதோ இல்லை ஜிபி ஸ்டோன் வருதோ அது போல பொதுவாக நம்ம அந்த கேன்சர் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்து விஷயம் நமக்குள்ள இருக்கும். ஆனா அது கட்டியா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேன்சரஸோ அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைகளோ அந்த பெயர்களே வந்து டிஃபால்ட்டாவே இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு. இப்ப சொல்லுங்க, ஏன் வந்து கேன்சருக்கு வந்து எலக்ட்ரோமியோபதி வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது, அதுல வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வேலை செய்யுது, ஜிபி ஸ்டோனுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுதா எல்லாராலையும்? அவ்வளவுதான். இது எப்படி அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு தேவையான எனர்ஜி இல்லைன்னா அந்த கழிவுகள்லாம் தேக்கம் இருந்து
இன்க்ளூடிங் ம், கேன்சர்ல இருந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ம், அதுக்கு ம். உண்டான எனர்ஜியை கொடுத்து அது வெளியில தள்ள நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமையறது. அது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன எனர்ஜி இருக்கோ இதை கத்துண்டு இதை யூஸ் பண்ணோம்னா அது நல்ல பெனிஃபிட் தருது. கரெக்டா சார்? எஸ், ஓகே. அப்போ எப்படி வந்து நமக்கு வீட்டுக்குள்ள வந்து ஒரு நமக்கு குடிநீருக்கு தேவையான குழாய் இருந்தாலும் வெளியேற்றக்கூடிய தேவை இருந்தா வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீக்கமான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து நம்மளால வந்து ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும்னே கிடையாது. ஒரு மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னாலே உலகமே வந்து பரபரப்பா மாறிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு வந்து முக்கியமோ அது போல நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம சமநிலையோட சம நம்ம சமநிலையோட அதை வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது எப்போ வந்து சரியா நமக்கு செயல்படும் அப்படின்னா நம்ம பிளட்ங்கிறது அந்த சிஸ்டம் வந்து சரியா இருந்தாலும் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது சரியா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஆட்டோமேட்டிக்கலா அந்த எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த பயோ எனர்ஜின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி அல்லது உயிர் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு நிலையான தன்மையில இருக்கும் அப்படிங்கிறது எலக்ட்ரோமேட்டினுடைய கான்செப்ட். அப்ப இந்த எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடியதோ அல்லது பிளான்ட்ல இருக்கக்கூடிய பயோ எனர்ஜி அல்லது எலக்ட்ரிசிட்டி குறிக்கக்கூடியது. அந்த மின்சார சக்தி, அந்த உயிராற்றல் உயிர் சக்தியை குறிக்கக்கூடியது. ஹோமியோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அல்லது ஒரே மாதிரியா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஈக்குலிபிரியம் சமநிலை அப்படிங்கிற அர்த்தம். பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு முறை அல்லது கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரோ ஹோமியோ பத்தி அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாருக்கும் கிளியரா புரியுது அந்த நேம் எப்படி இருக்கு, நேமுக்கு பின்னாடி எப்படி நம்ம வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ப்ராக்டிகல் லைஃப்ல புரியுதுங்களா எல்லாருக்கும்? கிளியர் சார். சார் ஒரே ஒரு டவுட் சார். வளர் தசை அப்படின்னா அது கட்டியோட சேருமா சார்? அது அடிக்கடி இந்த வேர்ட் சொல்றாங்க, வளர் தசை. என்ன அது வளர் பொதுவா தசை. பார்த்தோம். எஸ் எஸ், பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த அந்நியனா வளரக்கூடிய சதைகளாக இருக்கலாம் அல்லது வந்து எலும்புகளாக இருக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் அதற்கு முதன்மையான உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளீன். மண்ணீரல்ல வந்து ஒருத்தவங்க வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தசை வளருது அல்லது வந்து அந்நியனான ஒரு அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னா அனைத்துக்குமே வந்து ஸ்பிளீன் அப்படிங்கிறதா வந்து காரணம். அப்படிங்கும்போது இதுவுமே வந்து நம்ம கண்டிப்பா வந்து கேன்சரஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தாராளமா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கேன்சரஸோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 ரெமடிஸ் அப்படிங்கிறது இருக்கும். 17 ரெமடிஸ். இதுல வந்து டோட்டலா வந்து இந்த கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க இல்லையா, இதுல வந்து ஒரு 10 கேட்டகரியா பிரிப்பாங்க. அந்த 10 கேட்டகரிஸ் என்ன அப்படிங்கறது நான் குரூப்ல வந்து போடுறேன். டைம் இல்லாம போனதுனால ஸ்லைட்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண முடியல, அதனால வந்து நம்ம குரூப்ல வந்து பதிவு பண்றேன். சரி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் முதன்மையானது என்ன அப்படின்னா வந்து ஸ்க்ரோலோஃபோலோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார்டிங் வந்து நமக்கு வந்து வாயில வந்து வராத மாதிரி இருக்கலாம், பட் நோ வெரிஸ், பார்க்கும்போது தெரியும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ். இப்போ ஸ்க்ரோலோஃபோலோசோ 1, ஸ்க்ரோலோஃபோலோசோ 2, ஸ்க்ரோலோஃபோலோசோ 3 அப்படின்னு சொல்றோம்னா சிம்பிளா எப்படி சொல்லணும்னா S1, S2, S3 அப்படின்னு சொல்லிக்கலாம். அதோட முழு நேம்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த ஸ்க்ரோலோஃபோலோசோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல கிட்டத்தட்ட 12 மருந்துகள் இருக்கும். அப்படின்னா இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா S1ல ஆரம்பிச்சு S12ல வந்து முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கேன்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா 17 ரெமடிஸ் இருக்கும். C1 அப்படிங்கிறது ஆரம்பிச்சு C17 அப்படிங்கிறதுல முடியும். அடுத்ததாக லிம்பாட்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு வந்து இரண்டு மருந்துகள் இருக்கும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா L1, L2 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஆன்ஜியோட்டிகோன்னு சொல்லுவாங்க. இந்த பெயரை நான் சொல்லும் போது யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் ரிலேட் பண்ண முடியுதா? ஆன்ஜியோட்டிகோ அப்படின்னு சொல்லும் போது ஆன்ஜியோ, இந்த ஆன்ஜியோ பண்ணுவோம் இல்லையா, ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு அந்த பிளட் வெயின் போகாதனால அது கனெக்ட் பண்ண முடியுது சார். ஓகே. எனவே வந்து ரத்தம் அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஆன்ஜியோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஞாபகம் வரும். எப்படி வந்து கேன்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம கேன்சரஸ் அப்படிங்கிற விஷயங்களை ரெமடிஸ் சொல்லும் போது கேன்சர் அப்படிங்கிற ஈஸியா ஞாபகம் வருதோ, அது போல இந்த ஆன்ஜியோ அப்படிங்கிற வார்த்தை அல்லது ஆன்ஜியோட்டிக்கோ அப்படிங்கிறது வந்து இதயம் அல்லது வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மிக அற்புதமான தீர்வு. இந்த ஆன்ஜியோட்டிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து 3 மலர் மருந்துகள், சாரி 3 எலக்ட்ரோஹோமியோபதி ரெமடிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ A1, A2, A3, சரிங்களா? சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இதுலயும் நமக்கு ஒரு 9 மருந்துகள் இருக்கும். P1, P2, P3, P4, P5 அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ஃபெப்ரிஃபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுல நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மருந்துகள் இருக்கும். எப்படி வந்து லிம்பாட்டிக்கோ எல் அப்படிங்கிறது வந்து L1 L2ன்னு சொல்லிடுவோம். அது போல இதுலயும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா F1 F2 அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்கும். கிளியரா இப்ப வரை நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா? அந்த வேர்டிங்ஸ் டெர்மினாலஜி வந்து நீங்க வந்து மைண்ட்ல பதிவு பண்ணிக்க வேண்டாம். பட் அது எப்படி இருக்கு, என்ன மெத்தடாலஜி அப்படிங்கிறது நான் வந்து வரிசை சொல்றது வந்து எல்லாருக்கும் கிளியரா புரியுதுங்களா? புரியுது சார். சரி. அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்னிஃபிகோன்னு சொல்லுவாங்க. இதுலயும் நமக்கு கிட்டத்தட்ட 2 இருக்கும். V1 V2 அல்லது வந்து வெர்1 வெர்2 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வெனீரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. வெனீரியோல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 5 ரெமடிஸ் இருக்கும். V1 V2 V3 V4 V5 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு மருந்து. அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. SLASS அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 10 கேட்டகரியில வந்து இந்த 38 ரெமடிஸை வந்து கொண்டு வருவாங்க. கிளியரா புரியுதுங்களா எல்லாருக்கும்? இதுல வந்து அதிகப்படியான ரெமடிஸ் அப்படிங்கிற எந்த கேட்டகரிஸ்ல வரும் பார்த்தோம் அப்படின்னா கேன்சரஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய சி அப்படிங்கிற கேட்டகரியில வந்து 17 ரெமடிஸ் வரும். 17 ரெமடிஸ் அப்படிங்கிறது வரும். ஸ்கோலோபோலோஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ் அப்படிங்கிற கேட்டகரியில நமக்கு 12 ரெமடிஸ் வரும். மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 ரெமடி, 2 ரெமடி அல்லது வந்து 9 ரெமடி அல்லது சிங்கிள் ரெமடி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். கிளியர் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது சார். புரியுது சார். கிளியர் சார். சரி. இப்ப இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து எஸ்ல வந்து 12 இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? S1 S2 S3 S4 S5 6 இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? இதுலயே நம்ம பார்த்தோம்னா இன்னும் வந்து மாடிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா இப்ப நம்ம ஒரு S1 எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து S1ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ரெமடிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். S2 அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட அந்த பிளான்ட்டோட எசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த மாதிரி S3 S4 S5 இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுல வந்து நமக்கு இப்போ S4 அப்படிங்கிறது எடுக்கிறோம் அப்படின்னா இது S4 வந்து தனியா இன்னொரு ரெமடியான்றதுலாம் அவசியமே கிடையாது. S4ல என்னென்ன ரெமடி இருக்கும் அப்படின்னா S2 அப்படிங்கிற ரெமடியும் அப்புறம் வெனீரியோன்னு ஒரு பேர் சொல்லியிருப்பேன். அப்போ வென்1 அப்படிங்கிறது. அப்ப இந்த S2வும் ஸ்கோலோபோலோசோ 2வும் வெனீரியோ 1 வென்1 அப்படிங்கிற இந்த 2 ரெமடியும் சேர்ந்தது அப்படின்னா இதுதான் S4. புரியுதுங்களா? எஸ் புரியுது சார். சாரி. அப்போ என்னன்னா இந்த S1ல இருந்து S12 வரையில பாத்தீங்கன்னா தனித்தனி ரெமடி எல்லாம் கிடையாது. ஒரு சில ரெமடிஸ் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன இருக்கும், இண்டிவிஜுவலா இருக்கும். ஒரு சில ரெமடிஸ் அப்படிங்கிறது இந்த 10 கேட்டகரி சொல்லியிருந்தோம் இல்லையா? 10 கேட்டகரியில வந்து ஒரு ரெமடியோட இன்னொரு ரெமடி சேர்ந்தது அப்படின்னா அதையுமே வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படி வந்து நம்ம பார்க்கும்போது ஒரிஜினலா நம்ம ரெமடிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலர் மருந்துகளை போல ரொம்ப ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 38 எலக்ட்ரோஹோமியோபதி ரெமடிஸ் மட்டும்தான். ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராக்டிசிங், ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இதே நீங்க பிளான்ட் பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 140 பிளான்ட்ஸுக்கு மேல இருக்கும். குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 10 குரூப்ஸ் இருக்கும். ரெமடிஸா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோரோபோலோசோ அப்படிங்கிறதுல நமக்கு 12 ரெமடிஸும் கேன்சரஸோ அப்படிங்கிறது 17 ரெமடிஸ் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்டா வந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் சிங்கிள் ரெமடியில இருக்கும், ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது 2 ரெமடிகளாகவும் 3 ரெமடிகளாகவும் இருக்கும். சரிங்களா? புரியுதா? இப்ப நான் அந்த செக்ரிகேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ் புரியுது சார். சார் சரி. இதுல பொதுவா பார்த்தோன்னா இந்த ஆன்ஜியோடிக்கோ அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரும்னு தெரியும். கேன்சரஸோ அப்படிங்கிறது கட்டிகள் தடைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னு தெரியும். அடுத்ததா வந்து லிம்பாட்டிக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ஒரு வேர்டிங் சொல்லியிருப்பேன், L1 L2ன்னு சொல்லி. இது எதுக்காக அப்படின்னா மிக முக்கியமாக லிம்பாட்டிக் சிஸ்டத்துக்கு வந்து தேவையான விஷயங்கள். அப்போ லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து L1 L2 லிம்பாட்டிக்கோ. ஆன்ஜியோடிக்கோ அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி என்னென்ன விஷயங்கள் கவர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டம் கவர் ஆகுது, பிளட் அப்படிங்கிறது கவர் ஆகுது. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி நமக்கு என்னென்ன இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், நியூட்ரல் இருக்கும். கிளியரா புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து இதை தாண்டி நம்ம வேற விஷயம் சொல்றோம், பெட்ரோலியம் சொல்றோம் இல்லையா? இதுல வந்து வெனீரியோன்னு சொல்றோம், வெர்மிஃபிகோன் இதெல்லாம் சொல்றோம். என்ன இதெல்லாம் வந்து எப்படின்னா
இது வந்து டைரக்டா வந்து நமக்கு லிம்பாட்டிக் சிஸ்டத்தோட தொடர்புல இருக்கும், பிளட்டோடவும் தொடர்புல இருக்கும், எலக்ட்ரிசிட்டியோடவும் தொடர்புல இருக்கும். புரியுதுங்களா? கிளியரா வந்து இந்த 38 ரெமிடிஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. புரியுதுங்க சார். சரி, இப்ப இந்த S1 அப்படிங்கிறது அல்லது வந்து ஸ்க்ளோரோஃபுலோஸ் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேச்சுலர் ரெமிடிஸ் வந்து எப்படி வந்து ரெஸ்கியூ ரெமிடிங்கிறது வந்து ஒரு பிரதானமா பாக்குறோமோ, அது போல இந்த ஸ்க்ளோரோஃபுலோசோ அப்படிங்கிறது அதுலயும் மெயினாக S1 அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ரெமிடிஸ். கழிவு நீக்கங்கள், இந்த பூச்சிக்கடிகள், விஷ முறிவுகள், அப்ப நிணநீர் மண்டலம், இந்த மாதிரி சொல்லி ஒரு A to Z மொத்தமான அனைத்து விஷயங்களுக்கான ஒரு ரெமிடி அப்படிங்கிறது அல்லது சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. நமக்கு பேட்ச் ஃபிளவர் ரெமிடிஸ்ல வந்து சர்வரோக நிவாரணி அப்படிங்கிறது வந்து ரெஸ்கியூ ரெமிடி அல்லது அவசர காலங்களில் உதவக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல வந்து நமக்கு எலக்ட்ரோ ஹோமியோ ரெமிடிஸ்ல பார்க்கும்போது இந்த ஸ்க்ளோரோஃபுலோஸ் 1 அல்லது S1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெமிடி அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு விதமான A to Z எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பயன்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட்? கிளியர்? கிளியர் சார். சரி, அதே மாதிரி நமக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த S2 அப்படிங்கறத எடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 பிளானட்ஸ் மேல இருக்குன்னு சொல்றாங்க. S2 ஸ்க்ளோரோஃபுலோசோ 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த S2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நோய்களுக்கான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியதாக இந்த ஸ்க்ளோரோஃபுலோசோ 2 அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இது என்னென்ன செய்யும் அப்படின்னா, இந்த நமக்கு வந்து ஜீரண மண்டலம் அப்படின்னு சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது வந்து இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய ஒரு சில டீடாக்ஸ் குரூப் நீங்க கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து மிக அடிப்படையான விஷயம். ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கு பசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு தான் வந்து பிரதானமானது. அப்ப அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்ப அந்த ஜீரண மண்டலம் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னால மத்த விஷயங்கள் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அது போல நம்ம அந்த ஜீரண மண்டலங்கள் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னாலும் நிறைய பிரச்சனை வந்து நமக்கு இல்லாம இருக்கும். அது போல நூற்றுக்கணக்கான நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு கொடுக்கக்கூடியதாக இந்த ஸ்க்ளோரோஃபுலோசோ 2 அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். மெயினா வந்து செரிமான கோளாறுகள், அது இந்த A to Z, அதாவது வாயில ஆரம்பிச்சு ஆசன வாயில் வரையில இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உபாதைகள் நோய்களுக்கு வந்து இந்த S2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ளோரோஃபுலோசோ 2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். கிளியர்? புரியுதுங்களா? புரியுது சார். சரி, அடுத்ததா பார்த்தோம்னா S3 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து S3 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அடுத்து அந்த S4 அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா S2 மற்றும் WEN1 அப்படிங்கிற 2 ரெமெடி சேர்ந்தது அப்படின்னா, அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? S4 தெரியணும் அப்படின்னா நமக்கு S2 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், WEN1 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? இப்ப S2 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? எஸ் எஸ் எனிவன்? S2 ஜீரணம் வந்து ஜீரணம். டைஜஷனுக்காக போட்டிருக்குது சார் கொடுக்குறது. டைஜஷன் மட்டும் கிடையாது, டைஜஷனை சார்ந்து நமக்கு வந்து நோய்களை பொறுத்தவரை வெவ்வேறு பிரச்சனை வச்சுட்டு இருப்போம். ஆனா அதுக்கு அடிப்படை காரணம் வந்து செரிமானம் தான் ரூட் காசா இருந்தது அப்படின்னா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பெரும்பாலான நோய்களுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறது செரிமானம் ஒண்ணு சரியில்லை அப்படின்னா. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் அப்படிங்கிறது வந்து செரிமான பிரச்சனையால வரக்கூடியதான். அப்போ நூற்றுக்கணக்கான பல்வேறு விதமான நோய்களுக்கு செரிமானம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து அடிப்படை காரணங்களா இருந்தது அப்படின்னா, அத்தனை இடங்களையும் நம்ம இந்த S2 அப்படிங்கிற மலர் மருந்துகளை, ஃபிளவர் ரெமிடிஸ் அப்படிங்கிறத, ஹோமியோ ரெமிடிஸ், எலக்ட்ரோ ஹோமியோ ரெமிடிஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஏன் அடிக்கடி நம்ம ஃபிளவர் ரெமிடிக்குள்ளே போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸாவும் நம்ம வந்து புதன்கிழமை வந்து ஃபிளவர் ரெமிடிஸை பத்தி எடுத்திருந்தோம். நாளைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளவர் ரெமிடிஸ் பத்தி எடுக்க போறோம். அதே மாதிரி அதுவுமே வந்து நமக்கு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். எலக்ட்ரோ ஹோமியோ ரெமிடிஸ் அப்படிங்கிறது நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயம். இதுலயே நமக்கு வந்து 38 ரெமிடிஸ் இருக்கும், ஃபிளவர் ரெமிடிலையும் வந்து 38 ரெமிடிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பேரிட்டிவ்காக நான் ஃபிளவர் ரெமிடிஸ்ங்கிற நிறைய இடத்துல சொன்னதுனால நமக்கு அந்த ஃபிளவர் ரெமிடிஸ் அப்படிங்கிற வார்த்தையில வந்து நிறைய வந்து வருது. சரிங்களா? கிளியர்? எஸ் எஸ் சார், எஸ் சார். சரி, இப்போ நமக்கு S4 அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், S2 மற்றும் WEN1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப நமக்கு WEN1 அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோட S2 சேர்த்தணும், அதுதான் வந்து நமக்கு S4. அப்ப இந்த WEN1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பரம்பரை நோய் சார்ந்த விஷயங்கள், அதே போல இந்த பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம், கழிவு தேக்கத்தினால ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் ஆண் பெண் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த WEN1 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா வேலை செய்யும். அப்ப இந்த ஜெனடிக் டிசார்டர்ஸ் அல்லது ஜெனடிக் டிசீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா,
இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து S4 அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த S4 அப்படிங்கிறத S2 அப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனை அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நூற்றுக்கணக்கான மோர் தென் 100+ டிசீஸ்க்கு வந்து S2 அப்படிங்கிறது ரொம்ப அருமையா வேலை செய்யும். அதோட நம்ம இந்த வென்1 அப்படிங்கிறது சேர்த்து போட்டோம் அப்படின்னா அதுதான் பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா S4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது நம்ம தனியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா S2 மற்றும் வென்1 அப்படிங்கிறது சேர்ந்துச்சு அப்படின்னா S4 அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம S1ல ஆரம்பிச்சு வந்து S12 அப்படிங்கிறதுல வந்து லென்த்தா வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து S1 அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பொதுவாக வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்ததான் நம்ம கேன்சர் ரெசோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சில மருந்துகளை பத்தி பார்ப்போம். நீங்க அடிப்படையான பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னால போதும். அடுத்தடுத்து வந்து நம்ம பெய்டு கிளாஸ் ஏதாச்சும் எடுத்தோம் அப்படின்னா நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மலர் மருந்துகளை வந்து ரொம்ப எந்த அளவுக்கு எளிமையா தெரிஞ்சுக்க முடியுமோ அதை விட இன்னும் ரொம்ப சிம்பிளா வந்து நமக்கு இந்த எலக்ட்ரோ ரெமிடிஸை பத்தி ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப நமக்கு அது S1 அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? யூனிவர்சல் ரெமெடி, எல்லா ஒரு பிரச்சனைக்குமே வந்து மிக முதன்மையான ரெமெடிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே போல இந்த கேன்சரஸ் சொல்லக்கூடியதுல இந்த C1 அப்படிங்கிற ரெமெடி அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தமான விஷயங்களுக்கு முதன்மையான பிரைமரி ரெமெடிஸ். அப்ப கேன்சருக்கு உங்களால ஒரு எலக்ட்ரோமிக் ரெமெடிஸ்ல வந்து ஜஸ்ட் இந்த இலவச அறிமுக வகுப்புல மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேன்சருக்கு மருந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி கேன்சருக்கு என்ன மருந்துன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் கேன்சர் SO1 C1 அப்படின்னு சொல்லியும் எல்லாராலையும் சொல்ல முடியும். கிளியர் எவ்ரிவன்? எஸ் கிளியர் சார். சரி, இப்போ இதுல வந்து நமக்கு C2 C3 அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். டைரக்டா நம்ம C4 அப்படிங்கிறதுக்கு போவோம். இந்த C4 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அடுத்ததாக கேன்சர் 6 இது பார்த்தோம் அப்படின்னா சிறுநீர்ல வந்து ஒரு சில வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூரினரி ட்ராக்ல வந்து ப்ராப்ளம், அல்லது வந்து கிட்னி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப சுருங்கி போயிடுச்சு, இல்லை வந்து சரியா வந்து ஃபங்க்ஷனிங் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி கிட்னி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த கேன்சர் 6 அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது C6 அப்படிங்கிற ரெமடியை கொடுக்கணும். கிளியர்? ஆல்ரெடியே நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம் அப்படின்னா கேன்சரஸோ அப்படிங்கிறது கட்டிகள் மற்றும் தடைகள், இந்த ஸ்டோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அப்ப கேன்சர் அப்படின்னு சொன்னாலே கேன்சரஸோ அப்படிங்கிற குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ரெமெடி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுலயும் நமக்கு பிரைமரியான்னு பார்க்கும்போது C1 அப்படிங்கிற ரெமெடி வந்து பிரைமரியா வரும்னு பாக்குறோம். இதே வந்து நமக்கு கிட்னி சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது C6 அப்படிங்கிறது கேன்சரஸ் 6 அப்படிங்கிறது கிட்னி சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். கிளியர்? புரியுதுங்க எல்லாருக்கும்? புரியுது சார். சரி. புரியுது சார். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்ம C10. இப்போ S2க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனை வந்து 100க்கும் மேற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு செரிமானம் என்கிற அடிப்படை காரணங்கள் இருந்தது அப்படின்னா S2 அப்படிங்கிற மலர் மருந்துகள் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது போல கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. செரிமானம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் S2 எப்படி வந்து ஒரு பிரதானமான ரெமடியோ அது போல நம்ம கேன்சரஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பார்க்கும்போது C10 அப்படிங்கிற ரெமடியும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். கிளியர்? கிளியர் சார். அப்போ C1 அப்படிங்கிறது கேன்சருக்கு, C4 அப்படிங்கிறது வந்து எலும்புக்கு, C6 அப்படிங்கிறது வந்து கிட்னி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இஷ்யூ அப்படிங்கிறதுக்கும், C10 அப்படிங்கிறது வந்து செரிமான பிரச்சனைல வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சார்ந்த விஷயங்களுக்கு C10 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது சார் ஒரு டவுட் சார். ம் கேஸ்ட்ரோ இன்டென்சிவ் ட்ராக்ட்னு சொல்றீங்க. அதாவது இது எப்படின்னா இந்த அல்சர் அந்த மாதிரி சொல்றீங்களா சார்? இந்த பெட்டிக் அல்சர் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். செரிமான பிரச்சனைகள் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உனக்கு என்ன ப்ராப்ளம் வேணாலும் பேர் இருக்கலாம். அந்த ட்ராக்ல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்த வந்து இந்த வெனீரியோ அப்படிங்கிறது வந்து வென்1 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். பால்வினை நோய்கள், இந்த பரம்பரையான இருக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது வந்து வெனீரியோ அப்படிங்கிறது வந்து வென்1 அப்படிங்கிற இந்த ஒரு தீர்வுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 பிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். 16 பிளான்ஸோட எசன்ஸ் ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா அதுதான் வெனீரியோ அப்படிங்கிறது அல்லது வெனீரியோ 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வென்1 அப்படிங்கிறது வந்து ஒரு 16 பிளான்ட் இருக்கும். இது வந்து இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ
அதே போல பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஏன்ஜியோன்னு பார்த்தோம்ல, ஆன்ஜியோட்டிக்கோ A1 A2 A3ன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையில வந்து ரத்தத்திற்கும் இதயத்துக்கும் வந்து சிறப்பான மருந்துகளா இருக்கும். சாரி, எலக்ட்ரோஹோமியோ ரெமடியா இருக்கும். லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து லிம்பாட்டிக்னு சொல்லியிருப்போம். L1 L2ன்னு இருக்கும். லிம்பாட்டிக் சார்ந்த அனைத்து பிரச்சனை இருக்கும் L1 L2 அப்படிங்கிற ரெமடிஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதே போல இந்த மிக முக்கியமான பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து அதுக்கு நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கழிவு நீக்கங்கள் அப்படிங்கிற பேர்லயோ அல்லது வந்து இதுக்கு வந்து இனிமா கொடுக்கணும், இல்ல வந்து இதுக்கு வந்து பேதிக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய வந்து சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆ, சார். எஸ். சரி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஹோமியோபதி வந்து ஒரே ஒரு ரெமெடி தான், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான ரெமெடி. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ரெண்டு பிளான்ட் தான் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அப்போ SLASS ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெமெடி வந்து நம்ம கண்டினியூஸா எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது படிப்படியா வந்து சரியாகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எலக்ட்ரோஹோமியோபதியில வந்து இருக்கும். அடுத்ததா வந்து நமக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து வரப்போறோம். அது என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சொல்லிட்டு இருந்தல எத்தனை டைமா. இந்த எலக்ட்ரோஹோமியோபதியில என்ன பாக்குறாங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். சார் ஒரே எஸ். ஒரு டவுட் சார். ம் இப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு வந்து சொன்னீங்க சார், அதே மாதிரி இந்த லூஸ் மோஷன் அப்படி இருக்கிறதுக்கு வந்து சார் இது ரெமிடிஸ். லூஸ் மோஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதனால வருது அப்படிங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல பிரைமரியா வந்து நமக்கு அந்த வந்து செரிமான பிரச்சனைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ரெமெடியை கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்து ஸ்டாப் ஆயிடும். அதான் நம்ம வந்து என்னன்னா சிம்டம்ஸ் பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கலாம், பட் பிரச்சனை கிடையாது. ஆனா எலக்ட்ரோமியோபதி பொறுத்த வரையில வந்து கரெக்டா என்ன பிரச்சனை, லிம்பாட்டிக்ல பிரச்சனையா, பிளட்ல பிரச்சனையா, எலக்ட்ரிசிட்டியில பிரச்சனையா, இந்த 3 பிரச்சனை வந்து நம்ம சரியா சரி பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். இன்னொன்று வந்து ஸ்னோரோபோலோசோ அப்படிங்கிறது நமக்கு டோட்டலா வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கேன்சரஸோ அப்படிங்கிறது தடைகளை நீக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கேன்சர் அப்படின்னா கட்டி. அப்போ கட்டி ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா நமக்கு வந்து கட்டி கரைக்க முடியல, அது வந்து ஆரோக்கியமே இல்லை அப்படிங்கிறதா. அப்போ வந்து சி அப்படிங்கிற கேன்சரஸ் கேட்டகரி எடுத்துக்கணும். நமக்கு எனர்ஜி வேணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கும்போது எஸ் கேட்டகரியில் இருக்கிறத வந்து எடுத்துக்கணும். அப்படி எஸ் கேட்டகரியில ஒன்றும் சி கேட்டகரி ஒன்றும் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டயரியாவும் சரியாகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுமே வந்து சரியாகும். சரிங்களா? இன்னும் ஒரு டவுட் சார். அந்த லிம்பாட்டிக் ப்ராப்ளம் அந்த அந்த சிஸ்டம்ல ப்ராப்ளம்னா அது என்ன சிம்டம்ஸ் சார் இருக்கு? பிளட்ல ப்ராப்ளம் அதுக்கு சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெயினா வந்து லோ இம்யூனிட்டி பவர் இருக்கும். அவங்க வந்து மெயினா வந்து ஸ்ட்ரென்த்தே வந்து இருக்காது. அதே மாதிரி அவங்க என்ன உணவுகள் எடுத்தாங்கன்னாலும் என்ன வந்து அவங்க மருந்துகள் எடுத்தாங்க அப்படின்னாலும் எதுவுமே வந்து அவங்க பெருசா வந்து வேலை செய்யாது. அப்படி வேலை செஞ்சாலும் அதுல இருந்து வந்து அவங்க வந்து பலன்கள் வந்து கிடைக்காம போயிடும். சரிங்களா? இது ஃப்ளவர் ரெமெடிஸ் மாதிரியே தானா சார்? இது ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் கிடையாதுங்களா சார்? இவ்வளவு நேரம் அதுதானே மேடம் சொல்லிட்டு இருந்தேன், எந்த மாதிரி மெத்தடாலஜி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி கூட. இல்ல சார், ஆல்கஹால் பிரசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அந்த ஆல்கஹால் பிரசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கூட வந்து எலக்ட்ரோஹோமியோபதி ரெமெடிஸ்ல வந்து கிடைக்க இல்லை. அதை விட வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது, அதை விட வந்து ஒரு துளியலும் வந்து பக்க விளைவுகள் இல்லாதது அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சார், அது கேட்டேன் சார். இப்போ ஃப்ளவர் ரெமெடிஸ் கூடயே அந்த மாதிரி எல்லாமே இது எடுத்துக்கலாமா சார்? இல்ல, இது வந்து நீங்க தனியா தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ப்ரொசீஜர் வேற மாதிரி வேலை செய்யும், ஃப்ளவர் ரெமெடிங்கிறது வேற மாதிரி வேலை செய்யும். ஓ, இது கொடுக்கும்போது ஏன்னா இல்ல கொடுக்கக்கூடியதுன்னு கிடையாது, இது வந்து ரொம்ப ரொம்ப மென்மையா வேலை செய்யும். இதை விட வந்து ஒரு மென்மையா வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ வரையில எனக்கு தெரிஞ்சு வந்து கிடையாது. அதனால வந்து இந்த ரெமெடிஸ் எடுக்கும்போது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். அதை விடவே இது ஒரு வேற மாதிரி இருக்கு சார். ஆமா, ஆனா ஃப்ளவர் ரெமெடியோட ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாங்க, எப்படி பாயிலிங் மெத்தட்ல எடுக்கிறாங்களா அல்லது வந்து சன் மெத்தட்ல எடுக்கிறாங்களான்னு சொல்லி எல்லாம். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது. அதை விட இன்னும் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வந்து இதுல. சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற நம்ம முடிச்சோம் அப்படின்னா இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 டைப் சொல்றாங்க. பொதுவா நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கலர் ஞாபகம் வரும்? எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா ஓகே, ரெட் கலர். சரி, ரெட் கலர் ஞாபகம் வரும். நான் கேட்டது எமர்ஜென்சி. சரி, அதுக்கு அடுத்ததா வந்து ஓகே, இது வந்து மெயினா வந்து ரெட் தான் இல்லையா? பிளஸ் மார்க் இது ஒண்ணு. எனவே வந்து ரெட் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்போ அவசர காலம், வெரி எமர்ஜென்சி அப்படிங்கும்போது ஒரு ஆட்கள் வந்து நமக்கு தேவை, ஒரு விஷயம் தேவை அப்படிங்கும்போது அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றோம்.
ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நமக்கு கர்டைன்ஸ் அல்லது அந்த பெட் எல்லாம் வந்து நமக்கு என்ன நிறங்கள்ல பார்த்துருக்கோம் அதிகபட்சமாக? ஒரு 2 கலர் இருக்கும் பிரைமரியா. கிரீன் சார், ப்ளூ சார். ஓகே. அப்போ கிரீன் அண்ட் ப்ளூ அப்படிங்கிறதும் வரும். இதுல இந்த ப்ளூ அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியும், கிரீன் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ வந்து நமக்கு ரெட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? எனிஒன் ப்ளீஸ்? பாசிட்டிவ். சரி, கிரீன் அப்படிங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ். ப்ளூ அப்படிங்கிறது? பாசிட்டிவ். சரி, அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜெராக்ஸ் ஷாப் எல்லாம் போகணும் அப்படின்னா நிறைய அந்த பில் போர்ட்ஸ் அல்லது வந்து அதுக்கு வச்சிருக்க பேனர்ஸ் எல்லாம் என்ன கலர்ல வந்து இருக்கும்? மிக பிரதானமான நிறங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கலர்ல இருக்கும் பேனர்ஸ்? எல்லோவா சார்? எஸ், எல்லோ தான். எல்லோ கலர் வந்து ஏன் அங்க கொடுக்குறாங்க? அல்லது வந்து நான் நிறைய வாகனங்கள் வந்து நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் எல்லோல இருக்கும். நிறைய ரோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லோ கலர்ல கோடு கொடுத்துருப்பாங்க. வந்து ஸ்லைடா வந்து இந்த பிரிட்ஜஸ் பக்கத்துல எல்லாம் வந்து எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து எல்லோ கலர் வந்து பிரைமரியா கொடுக்குறாங்க? அல்லது வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் வந்து எல்லோ கலர் வந்து பிரைமரியா யூஸ் பண்றாங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? எஸ், தெரியல சார், நோ ஐடியா. தெரிஞ்ச காமன் லெவல்ல சொல்லலாம். நீங்க ஜெராக்ஸ் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து நிறைய போர்டுல எல்லாம் எல்லோ போட்டு அதுல வந்து பிளாக் லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அதோட நம்ம ரோட்ல எல்லாம் இல்ல, attention அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து அதோட விசிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. எல்லோவோட விசிபிலிட்டி அப்படின்றது. ஓகே. அப்போ அது என்னன்னா வந்து ஒரு க்ரோ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லோ அப்படிங்கிறது வந்து வைடர் அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். அப்போ வைடரான விஷயங்கள் நமக்குள்ள வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது வந்து நமக்கு இந்த எல்லோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ரெட் வந்தாச்சு, கிரீன் வந்தாச்சு, எல்லோ வந்தாச்சு, ப்ளூ வந்தாச்சு. கரெக்டா? இப்போ இதுல வந்து நமக்கு இந்த எல்லோ அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதற்கு அடுத்ததாக கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் அண்ட் ப்ளூ அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பாசிட்டிவ் சொல்லிட்டோம், நெகட்டிவ் சொல்லிட்டோம். இப்போ நியூட்ரல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ நியூட்ரலுக்கு வந்து எந்த கலரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க? நியூட்ரல் ஒயிட்டா சார்? எஸ், அப்கோர்ஸ். இப்போ ஒரு தூய்மையான விஷயம், ரொம்ப அமைதி, இல்ல வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒயிட் அப்படிங்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன கலர்ல வந்து அவங்களோட ஓவர் கோட் போடுறாங்க? ஒயிட் தான் சார். சரி, இங்க நம்ம பேக்ரவுண்ட்லயே வந்து வயலட்டுக்கு அடுத்து வந்து பிரைமரி கலர் வந்து என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒயிட் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. அப்போ ஒயிட்டுங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே வந்து சமாதானம், அமைதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தெரியும். அப்ப அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிகளை பொறுத்து வந்து ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒயிட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து போத் வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயங்களுமே வந்து இருக்கும். இதுல கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 தாவரங்கள் அப்படிங்கிறது இந்த ஒயிட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து தனியா பிரிக்க தெரியணும். அதே போல வந்து இப்ப ரெட்னா ரெட்டோட ப்ராப்பர்ட்டி, எல்லோனா எல்லோட ப்ராப்பர்ட்டி, கிரீனோட ப்ராப்பர்ட்டி, ப்ளூவோட ப்ராப்பர்ட்டி, ஒயிட்னுடைய ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி வந்து அது நம்ம இந்த எலக்ட்ரோமிபிலி ரெமிடியோட கான்செப்ட் பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெவ்வேறு தன்மைகள்ல வந்து வரும். அப்ப இந்த எலக்ட்ரோமிபிலி ரெமிடிஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்க்ரோலோஃபோலோஸோ, கேன்சரஸோ, லிம்பாட்டிக்கோ, ஆஞ்சியாட்டிக்கோ, பெட்ரோலு, இந்த மாதிரி வெனூரியோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி 10 கேட்டகரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைமரி எந்தெந்த கேட்டகரில இருந்து ரெமிடி வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்ததாக அந்த கேட்டகரிக்குள்ள வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு எந்தெந்த ரெமிடி அப்படிங்கிறது சரியா வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல பிரைமரியா வந்து ஸ்க்ரோலோஃபோலோஸோ அப்படிங்கிறது, கேன்சரஸோ அப்படிங்கிறது பிரைமரியா வந்து எல்லா ஒரு பிரச்சனைகளுமே வந்து பொதுவா வந்து எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. அடுத்ததான் வந்து நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து சரியா வந்து சூஸ் பண்ண தெரியணும். இது எப்படின்னா நமக்கு என்னதான் வந்து ஒரு டிவி வந்து இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சாலோ, ஒரு லைட் வந்து நமக்கு வந்து போட தெரிஞ்சாலோ, நமக்கு வந்து யார் தேவை? மிக முக்கியமான விஷயங்களை சரியா பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து தேவை. ஏன்னா அவங்களாலதான் வந்து சரியா வந்து ஸ்விட்சஸ் கனெக்ஷன்ஸ் வந்து சரியா வந்து கொடுக்க முடியும், சரியா அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ என்னதான் நம்ம ஓல்ட் சிஸ்டம் இருந்தாலும் அதுக்கான அந்த எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து சரியா வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும் இல்லையா? அந்த கனெக்ஷன்ஸ் வந்து சரியா கொடுக்க முடியும். அது போல நம்ம என்னதான் வந்து இந்த தீர்வுகளை வந்து சரியா வந்து S1 S2 அப்படின்னு சொல்லியோ, C17 C16 Wen1 A3 L2 L1 P1 P3 இந்த மாதிரி ரெமிடிஸ் நம்ம செலக்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னாலும் இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத நம்ம சரியா வந்து சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரெமிடிஸ் வந்து நமக்கு
சரியான விகிதங்கள்ல வந்து செயல்படும். இது வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள எனர்ஜி மட்டும் கிடையாது. நம்ம உடம்பையே பார்த்தோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா வந்து பாடி வந்து பிரிச்சிருப்பாங்க. தலைப்பகுதிகள்ல இருந்து கழுத்து பகுதி வரல வந்து முன்பக்கம், பின்பக்கம் அல்லது வந்து இடது பக்கம், வலது பக்கம். அதாவது கழுத்து பகுதியிலிருந்து நமக்கு வந்து இடுப்பு பகுதி வரையில அப்படிங்கிற மாதிரியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் பாடிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற நேச்சரை வந்து அவங்க டோட்டல் பாடிக்குமே வந்து அந்த சிஸ்டம்ல வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து இப்ப லெஃப்ட் ஹேண்ட் வந்து வலின்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரானிக் எனக்கு எதுவுமே கான்செப்டே தெரியாது சார். S1 தெரியாது, S2 தெரியாது, C1 C4 தெரியாது. ஆனா எலக்ட்ரிசிட்டி ஒண்ணு மட்டும் கரெக்டா தெரிஞ்சாலே ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும். அப்ப இதை பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு இது சொல்றோம் இல்லையா, பூமிக்கு வந்து வட துருவம் தென் துருவம் இந்த மாதிரிலாம் வந்து பொலாரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல நம்ம பாடியிலுமே வந்து பொலாரிட்டி இருக்கு. அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரெமிடிஸ் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் எலக்ட்ரோமோபிலிட்டி ரெமிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். அப்போ இந்த எசன்ஸ் வந்து நமக்கு ஃப்ளவர் ரெமடிஸ் எப்படி இருக்கோ அதே போல வந்து இந்த எசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹோமியோபதி ஷாப்ஸ்லயோ அல்லது எலக்ட்ரோமோபதி ஷாப்ஸ்ல வந்து கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து டில் நவ் வரையில பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பேஸ்ல தான் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து இது வந்து அந்த உயிர் ஆற்றல வேலை செய்யக்கூடிய விஷயங்களை வந்து மற்ற முறைகள் மாதிரி வந்து எக்ஸாக்டா வந்து இதுக்கு கொடுத்தா இதுங்க வேலை செய்யும். ஒரு ஃபீவருக்கு வந்து நம்ம ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், வந்து ஒரு ஹெட் ஏக்கு வந்து நம்ம ஒரு டேப்லெட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட்டோட ஃபார்ம்ல ஹெட் ஏக்கை சரி பண்ணுது அப்படிங்கிற சரியா சொன்னாங்க அப்படின்னா அந்த எவிடன்ஸ் வந்து அங்க இருக்கும். பட் எலக்ட்ரோமோபில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த உயிர் ஆற்றல்ல மட்டும் வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால வந்து டில் நவ் இப்போது வரையில பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பேஸ் அப்படிங்கிற வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது வந்து இது வந்து அபிஷியலா வந்து அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அல்லது தேர்ட் பார்ட்டி ஆன்லைன்ல வந்து அவைலபிள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வரையில வந்து கிடையாது. அதனால வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருப்பாங்க இதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா வந்து அந்த அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கவுன்சில்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். அவங்க மூலியமா தான் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஹோமியோபதி அல்லது எலக்ட்ரோமோபதி ஷாப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம போயிட்டு கேட்டோம் அப்படின்னா C1 கொடுங்க அல்லது வந்து C2 கொடுங்க, S3 கொடுங்க, C4 கொடுங்க இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரெமிடிஸ் கொடுப்பாங்க. அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டா வந்து நாக்குக்கு அடியில வந்து நம்ம டிராப்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். அது எத்தனை டிராப்ஸ் போடணும் அல்லது வந்து எந்தெந்த மிக்சிங் எல்லாம் கலக்கணும் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு நபர்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து வெவ்வேறு விதங்கள்ல வந்து மாறுபடும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டைலூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியும் அல்லது வந்து இது எடுக்கக்கூடிய அந்த டெர்மினாலஜிஸ் பொறுத்து வந்து பல்வேறு தன்மைகளை வந்து மாறும். அதே போல இந்த எலக்ட்ரோமோபிலிட்டி ரெமெடி பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய பிறந்த மாதம் என்னன்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து ரெமெடி கொடுத்துட முடியும். ஜோதிடத்துல விட ஒரு தாண்டிய ஒரு நிலையில வந்து எலக்ட்ரோ ஹோமியோபதியில வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத விட அவங்க பிறந்த மாதம் என்னன்னு கேட்டாலோ அல்லது வின்டர் சீசன்ல பிறந்தாங்களா அல்லது வந்து சம்மர் சீசன்ல பிறந்தாங்களா ரெய்னி சீசன்ல பிறந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஆட்டம் சீசன்ல பிறந்தாங்களா அப்படிங்கிறத பொறுத்துமே ஒருத்தவங்களை பத்தி நம்ம ஈஸியா வந்து டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கான தீர்வுகளை வந்து கொடுக்க முடியும். அப்போ அவங்களை வந்து அந்த டெம்பேர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பேர்மெண்ட் அடிப்படையில் வந்து அவங்க எந்த மாதங்களை பிறந்திருக்காங்கன்றதை பொறுத்து வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து காஸ்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்து வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து சிம்பிளா வந்து அவங்களுக்கு வந்து ஆற்றல் தேவைப்படுதா அல்லது வந்து கழிவுகள் வந்து நீக்கப்படுறமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து நிறைய வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து இன்னும் வந்து நிறைய நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கு. ஆனா ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம தீர்வுகளை வந்து மற்ற மருத்துவ முறைகளில் கொடுக்க முடியாத பல்வேறு ஒரு அற்புதமான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரோமோபிலிட்டி ரெமெடிஸ் வந்து நம்மளால ரொம்ப சீக்கிரமாக கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து நம்ம இந்த செஷனை வந்து முடிச்சுக்கலாம். கிளியர்? எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரைட்? எஸ் சார். புரியுது சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோமோபிலிட்டி ரெமெடி அப்படிங்கிறது நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து நல்லா கிளியரா வந்து ப்ராக்டிகலா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமிங் ஜான்வரில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அப்படிங்கிறது நம்ம இன்னும் வந்து டிசைட் பண்ணல. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 to 8 அப்படிங்கிறது இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் செஷன் அப்படிங்கிறனால நம்ம வந்து 2 hours போயிருக்கோம். 2 hours ஏன் போச்சு அப்படின்னா நான் சொன்ன நேரங்களோட நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட நேரமும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்த நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சென்று இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு அந்த ஒவ்வொரு வகுப்புலையும் மினிமம் வந்து 1 hour கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து 3 மாதங்கள் வந்து கிளாஸ் இருக்கும். ஒரு 12 வகுப்புகளை வந்து கொண்டு போக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். விருப்பப்படுறவங்க வந்து தாராளமா வந்து எனக்கு
நம்ம குரூப்லேயே அதில் வந்து எனக்கு வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணலாம். அதனோட டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து முடிஞ்சா வந்து நான் குரூப்ல தெரிவிக்கிறேன். இன்ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழு கட்டணம் அப்படிங்கிறத நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் தாராளமா வந்து நீங்க செலுத்த முடியும். அதாவது வீக்லி நான் பேமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் வீக்லி நீங்க பே பண்ணிக்கலாம். பட் வீக்லி பேமெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஃபர்ஸ்ட் 6 மாதங்களை மட்டும் வந்து நீங்க வீக்லி பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ரிமைனிங் 6 வீக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அல்லது 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து நீங்க தாராளமா பே பண்ணிக்கலாம். அல்லது சிங்கிள் பேமெண்ட்டாவும் பண்ணிக்கலாம். அல்லது வீக்லி பேமெண்ட்டா பண்ணீங்க அப்படின்னாலும் முதல் 6 வாரங்களுக்கு வந்து வீக்லி பேமெண்ட் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 வாரங்களுக்கு ஒரே தடவையாகவும் நீங்க வந்து கட்டணம் வந்து செலுத்துற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரம் அல்லது ஒவ்வொரு வகுப்புக்கான கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 699 rupees, கிட்டத்தட்ட நமக்கு 700 rupees அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வரும். இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஜான்வரி மந்த் எடுக்கக்கூடிய பேட்சுக்கு மட்டும்தான் வந்து இந்த அமௌண்ட்ல வந்து ஃபீஸ் இருக்கும். ஜான்வரி மந்த்துக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த பேட்ச் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை விட கூடுதலான கட்டணம் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ வேற ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் வந்து இந்த எலக்ட்ரோமொபைல் பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த வகுப்பு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கருத்து பரிமாற்றங்கள் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து இதை பத்தி வந்து இந்த அளவுக்கு மென்மையாக வேலை செய்யும், அல்லது எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரோமொபைல் வந்து ரெமடிஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபீட்பேக் வந்து போட்டுக்கலாம்.